ஆமென் ஹalleluya. அநேக சபைகள் இந்த நாளிலே கட்டப்பட வேண்டும். ஆமென் ஹalleluya. கண்களை மூடி தேவனை ஆராதிப்போம். ஆமென் ஹalleluya. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா, உம்மை புகழ்கிறோம் ஆண்டவரே. நீர் பெரியவர், நீர் போதுமானவர் ஆண்டவரே. ஹalleluya. We worship you Jesus. We praise your name O Lord. hallelujah. ஓ அர்ப்பணிக்கிறோம் இந்த காலைவேளையில் எல்லாரும் கலங்கரை உயர்த்தி தேவனை நோக்கி சொல்லுவோம். Lord, I surrender myself into your hands. ஆண்டவரே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம், எங்கள் யோசனைகளை அர்ப்பணிக்கிறோம் ராஜா. எங்கள் மூலமாக அநேக காரியங்களை நீ செய்யுங்க ஆண்டவரே. அபிஷேகம் நீங்க அபிஷேகப்படுத்துவீராக ராஜா. அபிஷேகத்தால் நிரப்புங்க ஆண்டவரே. ஹalleluya. உங்க பரிசுத்தத்தால் எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. I want to be filled this morning oh God. hallelujah. ஒரு ஏனோ தானோ என்ற ஒரு ஆராதனை அல்ல ராஜா. hallelujah. ஒரு மகிமை உள்ள ஒரு ஆராதனை, ஆவியானவர் அசைவாடுகிற ஒரு ஆராதனை, நிறைவான ஆவியால் நிரம்பி ஜெபித்து உம்மை ஆராதிக்கிற ஒரு ஆராதனை ஆண்டவரே. hallelujah. We praise you Jesus. ஓ ரபா பாபா ஷிகரபுரல ரபா. சற்று நேரம் அந்நிய பாஷையில பேசி இந்த சபையை நிரப்புவோமா? ஓ ரிபா ரபுரல ரபா ரகரபா ரபா. ஓ ரிபா பாபா பாபா ஷிகரபுரல ரபா ரபா ரபா. ஓ ஆவியானவரே அசைவாடுங்க எங்கள் மத்தியிலே, அசைவாடுங்க எங்கள் இயேசுவே. ஓ பிரதான ஆசாரியரை உம்மை ஆராதிக்கின்றோம், மகிமை உள்ளவரை உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மையை போற்றுகிறோம் ஆண்டவரே. நீர் பெரியவர், நீர் பெரியவர், நீர் பெரியவர், நீர் போதுமானவர் ஆண்டவரே. ஓ Jesus, we worship you, we worship you. hallelujah, hallelujah. நாமம் தேனிலும் மதுரமையா, சொல்ல சொல்ல இனிக்குதையா. நாமம் தேனிலும் மதுரமையா, சொல்ல 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 இனிக்குதையா. எங்கள் தெய்வமே ரபுனி நல்ல போதகரே. ஓ அதோனா எங்கள் தெய்வமே இயேசுவே ரபுனி நல்ல போதகரே. எல் ஷடாய் எல் ஷடாய் சர்வ வல்லவரே. எல் ரோயே எல் ரோயி என்னை காண்பவரே. எல் ஷடாய் எல் ஷடாய் சர்வ வல்லவரே. எல் ரோயே எல் ரோயி என்னை காண்பவரே. தந்தையே இயேசுவே இயேசுவே ஆவியானவரே ஆவியானவரே. ஓ தந்தையே தந்தையே எங்கள் இயேசுவே இயேசுவே ஆவியானவரே ஆவியானவரே. ஆராதனை எங்கள் இயேசுவுக்கே, ஆராதனை உமக்கு ஆராதனை. ஓ எஸ் ஜீசஸ் ஆராதனை உமக்கு ஆராதனை. ஓ ஆராதனை பரிசுத்தமானவர்க்கே, எல் ஷடாய் சர்வ வல்லவர்க்கே ஆராதனை உமக்கு ஆராதனை. பாத்திரரே பாத்திரரே கனத்துக்கு பாத்திரரே, மகிமைக்கு பாத்திரரே. Yes Jesus, we worship you Lord. ஓ சொல்லுமா அவர் பாத்திரர் பாத்திரர் பாத்திரர். ஓ மகிமைக்கு பாத்திரர் எல் ஷடாய் சர்வ வல்லவரே. ஓ yes Father. Oh hallelujah 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 hallelujah. Oh raba baba ba shikara bara bari kara bura la raba raba la raba. ஆண்டவரே இந்த நாளிலே ஓ hallelujah மேலான வரியிலே அசைவாடுங்க எங்கள் மத்தியிலே இயேசுவே. ஓ ரிபா பாபா பா shikara bura la raba. சற்று நேரம் எழுந்து நின்று இந்த காலை வேளையில ஆராதிப்போமா? Let's stand to our feet. ஆண்டவரே ஒரு அசைத்து அவரை மகிமை செலுத்தி அவர் நம்ம மத்தியிலே அசைவாடுகிற மாதிரி ஆமென் hallelujah அர்ப்பணிப்போடு தேவனை ஆராதிப்போம் இந்த காலை வேளையிலே.
ஓ ரி பாபா பாபா ஷிகரபுரலரபா. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க எனக்கு பயமில்லை. ஊழியத்தில் பயமில்லை. என்னோடு நேசர் என்னோடு இருக்கிறார். ஆமென். ஹalleluya. We worship you Jesus. We praise you. We praise you Lord. ஓ ரி பாபா ஷிகரபரபா ரிகரபுரலரபரபரலரபா. ஓ பீர் லகாய் ரோஹி. எங்களை காண்கின்ற தேவனே உமக்கே ஆராதனை. ஏல் யெஷூரன் உமக்கே ஆராதனை. ஏல் எலோகே உமக்கே ஆராதனை. ஏல் மோஷா உமக்கே ஆராதனை. மகிமை உள்ளவர் ஹalleluya. ஓ ரி பாபா ஷிகரபரபரபா ரிகரபுரலரபா. ஓ நன்றி இயேசுவே. We worship you. கரங்களை தட்டி தேவனை ஆராதிப்போமா இந்த காலைவேளையிலே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயம் எனக்கில்லை. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாய் இருப்பதால் எனக்கு கலக்கமே இல்லை. ஆமென். ஹalleluya. ஓ நன்றி இயேசுவே. ஓ thank you Father. Yes Jesus, we praise your name. Hallelujah. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. நான் நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. ஹalleluya. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் கலக்கமே. கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? பயமில்லை 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 பயமில்லையே. நம் சார்பில் கர்த்தர் உண்டு. பயமில்லையே பயமில்லை பயமில்லை பயமில்லையே. நமக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே. ஓ பயமில்லை பயமில்லை பயமில்லையே. நம் சார்பில் கர்த்தர் உண்டு. பயமில்லையே பயமில்லை பயமில்லை பயமில்லையே. நமக்காக. ஓ ஹalleluya. ஓ சிறு கூட்டமே நீ பயப்படாதே. கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கின்றார். சிறு கூட்டமே நீ பயப்படாதே. கர்த்தர் என்றும் நம் துணை சொல்வோமா? எதிரிகள் வெள்ளம் போர் எதிராக வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுவார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தாலும் ஆவியானவர் கொடியே. பயமில்லை 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 பயமில்லையே. நம் சார்பில் கர்த்தர் உண்டு. பயமில்லையே பயமில்லை பயமில்லை பயமில்லை. நமக்காக யுத்தம் செய்கிறவர். திரும்ப சொல்லுவோமா? ஹalleluya. பயமில்லை பயமில்லை பயமில்லையே. கர்த்தர் உண்டு. பயமில்லையே பயமில்லை பயமில்லை. ஆமென். ஹalleluya. நமக்காக யுத்தம் செய்தார். ஆமென். ஹalleluya. பாதைகள் எங்கும் தடை கற்களோ தாமதம் மற்றும் பதிலானதோ. பாதைகள் எங்கும் தடை கற்களோ பாவதம் மற்றும் பதிலானதோ. நேர் வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார். பயமில்லையே. நேர் வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார். பயமில்லையே பயமில்லை பயமில்லை பயமில்லையே. நம் சார்பில் கர்த்தர் உண்டு. பயமில்லையே பயமில்லை பயமில்லை பயமில்லையே. நமக்காக யுத்தம் செய்வார். திரும்ப சொல்வோம். ஓ பயமில்லை பயமில்லை. ஆமென். நம் சார்பில் கர்த்தர் உண்டு. பயமில்லையே பயமில்லை பயமில்லை பலன். ஆமென். ஹalleluya. சொல்வோமா? முந்தினதை நீ யோசிக்காதே. பூர்வமானதை சிந்திக்காதே. முந்தினதை நீ யோசிக்காதே. பூர்வமானதை சிந்திக்காதே. மேலானதை நீ சுதந்தரிக்க வேறொன்று செய்வார். பயமில்லையே. மேலானதை நீ சுதந்தரிக்க வேறொன்று செய்வார். ஓ எஸ் ஜீசஸ். பயமில்லை பயமில்லை பயமில்லையே. நம் சார்பில் கர்த்தர் உண்டு. ஆமென். ஹalleluya. பயமில்லை பயமில்லை பயமில்லையே. நமக்காக யுத்தம் செய்வார். ஓ எஸ் ஃபாதர். பயமில்லை பயமில்லை பயமில்லையே. நம் சார்பில் கர்த்தர் உண்டு. பயமில்லையே பயமில்லை பயமில்லை. கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? ஹalleluya. எஸ் ஃபாதர். ஓ எஸ் ஜீசஸ். ஹalleluya hallelujah 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 hallelujah. ஹோசனா
Hosanna, 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 Hosanna. Oh, hallelujah, 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 hallelujah. Hosanna, 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 Hosanna. Oh yes Jesus. கரங்களை தட்டி தேவனை ஆராதிப்போமா. பயமில்லை, ஊழியத்தில் பயமில்லை, வாழ்ந்து ஜீவிக்கிற இந்த ஜீவியத்தில் பயமில்லை, ஆத்துமாவில் நிரம்பி நம்ம வாழ்வோம். ஆமென், ஹalleluya. ஓ ஊழியத்தின் பாதைகள், ஓ வேலை நடத்துல, ஹalleluya, எல்லா இடங்களிலும் பயமில்லை. என் தேவன் என்னோடு இருக்கிறார். ஆமென், ஹalleluya. முந்தினதை யோசிக்க மாட்டோம். ஆமென், ஹalleluya. என் தேவன் விடுதலை தருகிறார். என் தேவன் விடுதலை தருகிற தேவனா இருப்பார். ஆமென், ஹalleluya. எல் ஷடாய், சர்வ வல்லவரே உமக்கே ஆராதனை. எரிகோ கோட்டையே உமக்கே ஆராதனை. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஓ ரிபா பாபா ஷிகர புரலரபா. உம்மை போல யார் உண்டு ஆண்டவரே? எங்களை நேசிக்கிறவர் யார் உண்டு? என் தேவன் மாத்திரம், என் தேவன் மாத்திரம். ஆமென், ஹalleluya. என்னை காப்பாற்றுகிறவர், எங்களை போஷிக்கிறவர், எங்களை வழி நடத்துகிறவர் எல் ஷடாய், ஹalleluya, சர்வ வல்லவர். ஹalleluya. We worship you Jesus. We praise you God. We praise you God. Hallelujah. உம்மைதான் என் வாழ்வில் ஆதாரமாய் நினைத்துள்ளேன் ஆண்டவரே. எல் ஷடாய், சர்வ வல்லவரே, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே கனம் ஆண்டவரே. ஓ ரிபா பாபா ஷிகர புரலரபரபரலரபா. Oh Jesus, praise you God. Praise you Jesus. உம்மை போல யாருண்டு? நன்மை செய்ய நீருண்டு. நானே நம்புவேன் என் தேவா. சொல்லுமா, உம்மை போல யாருண்டு? நன்மை செய்ய நீருண்டு. உம்மை தானே நம்புவேன் என் தேவா. உம்மைதான், உம்மைதான் எந்தன் வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன். நீரல்லா எந்தன் வாழ்க்கை வீணாய் தானே போகுதையா. உம்மைதான் எந்தன் வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன். நீரல்லா எந்தன் வாழ்க்கை வீணாய் தானே போகுதையா. கரங்களை உயர்த்தி சொல்லுமா. எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹீம் ஆராதிப்பேன், அதோனாய் ஆராதிப்பேன், இயேசுவா ஆராதிப்பேன். எல் ஷடாய். கட்டுகள் அறக்கப்பட வேண்டும் ஆண்டவர் இந்த காலை வேளையிலே. ஓ ரிபா பாபா பா ஷிகர புரலரபரபரலரபா. ஆராதிப்பேன் இயேசுவா. திரும்ப சொல்லுமா. எல் ஷடாய், எல் ஷடாய். ஆராதிக்கின்றோம், ஆராதிக்கின்றோம். Yes Father, we praise your name. நான் ஆராதிப்பேன் இயேசுவா. ஆராதிப்பேன் எல் ஷடாய். ஆராதிப்பேன். ஆராதனை சொல்வோம். எல் ஷடாய், சர்வ வல்லவரே உமக்கே ஆராதனை. ஓ ரிபா பாபா பா ஷிகர புரலரஸ். ஆராதிப்பேன். உம்மை ஆராதிக்கின்றோம். ஹalleluya. உம்மையே ஆராதிக்கின்றோம் இயேசுவே. மகிமை நிறைந்தவரே, யெகோவா ஈரே, யெகோவா ராஃபா. ஹalleluya. என் எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்கிறவரே உமக்கே ஆராதனை. என் ஜெபங்கள் அனைத்தையும் பதில் தருகிற தேவனா இருக்கிறீர் ஆண்டவரே. ஹalleluya. என் முன் செல்கிற தேவனா இருக்கிறீர். யெகோவா நிசி. We worship you. Victory God. We worship you Jesus. Hallelujah. ஓ ரிபா பாபா பா ஷிகர புரலரபரபரலரபா. மகிமை, மகிமை இறங்கட்டும், அபிஷேகம் இறங்கட்டும், தேவ அக்கினி இறங்கட்டும் Lord. Let it be a fire-filled worship. Oh riba baba ba shikara burala rabara barala. Worship you, worship you, worship you Jesus. Oh riba baba shikara burala raba. Oh nandri, nandri, nandri. உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே. யெகோவா ஈரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பீர். Oh yes, hallelujah. யெகோவா ஈரே, எனக்கெல்லாம் நீரே. ஆமென். என் தேவை எல்லாம் சந்திப்பீர். என் எதிர்பார்ப்புக்கு மேலாக, என் எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே, என் ஜெபங்கள் அனைத்தையும்
அனைத்திற்கும் பதில் தருவீரே. என் எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே, என் ஜெபங்கள் அனைத்திற்கும் பதில் தருவீரே. யெகோவாயிரே, ஓ சர்வ வல்லவரே, எல்லாம் தருகிறவரே. எஸ் ஜீசஸ், ஆராதிக்கின்றோம் ஆராதிக்கின்றோம். யெகோவாயிரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பீர். ஓ ஆராதனை எங்கள் இயேசுவுக்கே, ஆராதனை ஆராதனை இயேசுவுக்கே, சர்வ வல்லவர்க்கே, உமக்கே. ஓரி பாபா பாபா சிகரபூர லரபா, ஆராதனை ஏல் மோசாவுக்கு ஆராதனை உமக்கே. முழு இதயத்தோடு ஆராதனை ஆராதனை ஆராதனை. ஓரி பாபா பாபா சிகரபூர லரபா லரபா. அசைவாடுங்க ஆவியானவரே, எங்களை தொடுங்க. Jesus, we need the touch of you. Oh, riba baba shikarabura la raba raba la raba. Oh, yes, Father, yes, Jesus. Oh, riba baba shikarabura la raba. ஆராதனை உமக்கே. ஓ நன்றி இயேசுவே, எங்களை தொடுங்க ஆண்டவரே, மறுரூபமாக்குங்க இயேசுவே. யெகோவாயிரே, தந்தையாம் தெய்வம், உம்மையை ஆராதிக்கின்றோம். ஹalleluya hallelujah hallelujah. ஓ ரிபா பாபா ஷிகரபுர லரபா. ஓ Father, we praise you Jesus. ஓ ரிபா பாபா ஷிகரபுர லரபா. ஓ ரிபா பாபா பாபா ரிகரபுர லரபா. ஓ அக்கினிமயமே, உம்மையை ஆராதிக்கின்றோம், உம்மையை போற்றுகிறோம். ஓ சுகம் தருகிறவரே, உமக்கே ஆராதனை. வல்லமையுள்ளவரே, உமக்கே ஆராதனை. அபிஷேகநாதரே, உமக்கே ஆராதனை. மாட்சிமை நிறைந்தவரே, உமக்கே ஆராதனை. Hallelujah, 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 hallelujah. Oh Jesus, oh nandri. Oh thank you Father. Oh Father God, hallelujah. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. ஆமென். நீர் மாத்திரம் போதும். இதுதான் எங்கள் ஜெபம் ஆண்டவரே, எங்களை தொடுங்க காலை வேளையிலே. நீர் மாத்திரம் போதும் எனக்கு. ஓ நீர் மாத்திரம் போதும். ஹalleluya. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும். எஸ் ஜீசஸ், நன்றி ஆண்டவரே. மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவாயிரே, தந்தையாம் தெய்வம், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ராஃபா, சுகம் தரும் தெய்வம், உம் தழும்புகளால். ஓ ரிபா பாபா ஷிகா. ஹalleluya. ஓ யெகோவா, யெகோவா ஷம்மா, என் கூட இருப்பீர். என் தேவைகள் எல்லாம். எஸ் ஜீசஸ், என் வாழ்க்கையில. ஹalleluya. யெகோவா ஷம்மா, என் கூட இருப்பீர். என் தேவைகள், என் தேவை எல்லாம் சந்திப்பீர். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதுமே என் வாழ்க்கையில. நீர் மாத்திரம் போதும் எனக்கு. ஓரி பாபா பாபா ஷிகரபுர லரபா. போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. ஓ என்னை தருகிறேன், என்னை தருகிறேன், தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன்.
அர்ப்பணிப்போம். ஆமென். ஹalleluya. இந்த மிஷன் கன்வென்ஷன்ல ஹalleluya அர்ப்பணிப்போம். என் மூலமாக செய்யுங்க, ஊழியத்தை செய்யுங்க ஆண்டவரே. விடுதலை வர வேண்டும். ஹalleluya. Yes Jesus. ஹalleluya. ஹalleluya. திரும்ப சொல்லுவோம். ஓம்பா என்னை தருகிறேன், என்னை தருகிறேன், தருகிறேன் உம் கரத்தில். யெகோவா ராஃபா தருகிறோம் ஆண்டவரே. உருவாக்குங்க உம் பாதத்தில். என்னை தருகிறேன், தருகிறேன் உம் கரத்தில். என்னை படைக்கிறேன், படைக்கிறேன். கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? ஒரு வாக்கு, ஒரு புது சிந்தை, புது ஆத்மா இந்த காலை வேளையில. Lord, I want new. Hallelujah. உருவாக்குங்க, உருவாக்குங்க. உருவாக்குமே, உருவாக்குமே என்னை. ஓ hallelujah. இதுதான் என் ஜெபம். என்னை உருவாக்குமே. மாட்சிமையுள்ளவரே, எல்லா மகிமைக்கு பாத்திரரே. Yes Father. ஆராதிப்போம், விடுதலையோடு ஆராதிப்போமா? மாட்சிமையுள்ளவரே, எல்லா மகிமைக்கு பாத்திரரே. Yes Jesus. Oh we worship you. மாறிடாத என் நேசரே, துதிக்கு பாத்திரரே, துதிக்கு பாத்திரரே. ஓ ரபா பாபா பா ஷிகரபுரல ரபா. மாறிடாத என் நேசரே, என் நேசரே, துதிக்கு பாத்திரரே. கரங்களை உயர்த்தி சொல்வோம். Let's lift our hands in worship. Hallelujah. ஆராதிக்கின்றோம், ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். ஓ ரட்சகர் தேவா, உம்மை ஆராதிக்கின்றோம். Hallelujah. ரட்சகர் தேவா, ரட்சகர் தேவா, உம்மை ஆராதிக்கின்றோம். மீண்டுமாக ஒரு ஆராதனை செலுத்துவோமா? ஆராதிக்கின்றோம். Yes Father God, we worship you. ஆராதிக்கின்றோம், ஆராதிக்கின்றோம். ரட்சகர் தேவனே, ரட்சகர் தேவா, ரட்சகர் தேவா, உம்மை ஆராதிக்கின்றோம். கரங்களை தட்டி தேவனுக்கு ஆராதனை செலுத்துவோமா? ஓ புகழும் எல்லா கனமும் அவருக்கே. Yes Jesus, we praise your name. We worship you. We worship you Father. Hallelujah, hallelujah, hallelujah. நன்றி, நன்றி, நன்றி. எல்லாரும் கரங்களை வைத்து ஆராதிப்போம். மகிமை, மகிமை, மகிமை எங்கள் தேவாதி தேவனுக்கே மகிமை, எங்கள் கத்தாதி கத்தருக்கே மகிமை. ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிற ராஜா உமக்கு மகிமை. எங்கள் மத்தியில் அசைவாடும் ஆண்டவரே, உம்மை வாஞ்சிக்கிறோம், உம்மை வாஞ்சிக்கிறோம். உம்மையே துதிக்க மகிமைப்படுத்த நாங்கள் கண்டு வந்திருக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய ஆசீர்வாத கரம் எங்கள் மீது இறங்குவதாக. அசைவாடும் ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றும் ஆண்டவரே. உமக்கே நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். யாவரும் அமருவோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். ஹல்லேலூயா. ஒரு சில ஆண்டுகளுக்கு பின்பாக மீண்டுமாய் நாம் மிஷன்ஸ் கன்வென்ஷன் வைக்க கர்த்தர் உதவி செய்தார். அதுக்கு நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆமென். கடந்த நாள் இரவிலே, அதாவது நேற்றைய மாலை, ஒரு நல்ல ஒரு அபிஷேகம் உள்ள செய்தியை கர்த்தர் நம்மோடு கூட கேட்க உதவி செய்தார். அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஆகவே இது 3 வேளை வைத்திருக்கிற ஒரு கூட்டம். இன்றைக்கும் மாலை சரியாக 7 மணிக்கு. இப்போ எத்தனை மணிக்கு சீக்கிரம் வருவேன்னு சொன்னீங்கன்னா 6:30 மணிக்கே நம்ம ஆரம்பிச்சிடலாம். எத்தனை பேர் 6:30 மணிக்கு வைக்கலாம்னு சொல்கிறீங்க? 6 மணிக்கு. ஓகே, 6:30 மணிக்கு நம்ம ஆரம்பிப்போம். 8:30 மணி வரையிலும். இன்றைக்கு மாலை நமக்கு மீண்டுமாய்
இந்த கன்வென்ஷன் கூட்டம் இருக்கிறது. நீங்கள் தயவுசெய்து கடந்து வரும்படியாக அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். நேற்றைய தினத்தில் பெரிய டிஸப்பாயின்மெண்ட்டு. ஒரு 50-60 பேர் தான் வந்திருந்தீங்க. ஆனால் இன்றைக்கு எல்லோரையும் பார்ப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு மாலையும் மீண்டுமாய் கடந்து வந்து சபையில் ஐக்கியப்படும்படியாய், ஊழியக்காரர்களை உற்சாகப்படுத்தும்படியாய், அதோடு கூட தேவ தரிசனத்தையும் வார்த்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாய் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை இந்த வருடத்தில் ஒரு முறை நீங்கள் தியாகம் செய்து வர நாங்கள் உற்சாகப்படுத்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன். வழக்கமாக நாங்கள் இந்த ரிப்போர்ட் கொடுக்கறதில்ல, வருஷத்தில் ஒரு முறையாச்சும் உங்களுக்கு தெரியப்படுத்த நாங்கள் விரும்புகிறோம். அல்லேலூயா. நீங்கள் இந்த சபையின் மூலியமாக தேவனுடைய ராஜ்யத்தில் செய்கிற முதலீட்டை குறித்து நாங்கள் உங்களுக்கு அறிவிக்க விரும்புகிறோம். ரொம்ப ஃபாஸ்ட்டாக சுருக்கமாக நான் சொல்ல விரும்புகிறேன். தமிழ் வாசிக்க தெரிஞ்சவங்களுக்கு இதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்கள். ஒரு ஃபேமிலியில் ஒருத்தருக்கு நீங்கள் அதன் பின்பாக வைத்து ஜெபிக்க உங்களுக்கு உதவியாக இருக்கும். முதல்ல சோசியல் மினிஸ்ட்ரியை பற்றி பார்ப்போம். ஜல்விகரில் குறைந்தது 15 ஆண்டுகளாக நம்ம ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறோம். அந்த நாட்களில் அதுக்கு மேலாகவே அந்த ஆரம்ப நாட்களுடைய நிலை வந்து எந்த பேரண்ட்ஸும் எந்த பிள்ளைகளையும் ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்புகிற அனுபவம் இல்லாத ஒரு அனுபவம். அந்த நாட்களில் பிள்ளைங்க ட்ராக்கில் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போதே தூக்கிட்டு போய் கழுவி விட்டு கிளாஸ் ஆரம்பித்தோம். அதுதான் ஆரம்பம் அங்கத்துடைய நிலைமை. எங்களோடு கூட ஒர்க் பண்ண பிள்ளைகளுக்கு நன்றாக தெரியும். அங்கே தான் முகம் கழுவி பல்லெல்லாம் விளக்கி விட்டு அப்படியே பிடிச்சி உட்கார வச்சது தான். இன்றைக்கு நாம் பார்க்குறோம் 642 பிள்ளைங்க ஹையர் செகண்டரி முடித்து வெளியில் போயிருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆகவே தேவனுடைய கரத்தில், தேவனுடைய காரியத்தில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு நாளும் வீணாக போகிறது கிடையாது. ஆமேன். ஹல்லேலூயா. கோவிட் நாட்களில் கொஞ்சம் குறைஞ்சது. மீண்டும் இந்த வருடத்தில் 56 பிள்ளைகளை வெளியில் பள்ளிக்கூடங்களில் போட்டிருக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே இன்றைக்கு 41 ஸ்டூடெண்ட்ஸு இன்னுமே இருக்கிறாங்க. 26 சில்ட்ரன் ஆர் அட்டெண்டிங் அவர் நர்சரி ஸ்கூல். எப்போதுமே நர்சரி ஸ்கூல் தொடர்ந்து நடைபெற்றுட்டே இருக்கும். அதுலேருந்து நாங்கள் எடுத்து 2 வருஷம் முடித்ததும் முதல் கிளாஸுக்குள்ளே போட்டுட்டு வழி நடத்திட்டு இருக்கிறோம். ஆகவே கர்த்தர் இந்த நாட்களிலே பெரிய காரியங்களை செய்து வருகிறார். ஆமேன். ஹல்லேலூயா. அதோடு கூட மெடிக்கல் கேம்ப் 2 டைம் வச்சுருக்கிறோம். 2 டைம்லேயும் நூற்றுக்கணக்கான ஜனங்க வந்திருக்காங்க, பயனடைஞ்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் 2019 இந்த கோவிட் வந்த பிறகு நிறைய பேருக்கு அங்கே வேலை போயிடுச்சு. எல்லாருமே தினக்கூலியில் வேலை செய்கிறவங்க இல்லையா, ரிக்ஷா ஓட்ட முடியல, வேறு எங்கேயும் வேலை செய்ய முடியல. அவங்களுக்கு ஆகாரம் இல்லாத பெரிய கஷ்டம் அங்கே நம்ம கண்டுபிடிச்சோம். அதன் பின்பாக நம்ம 225 குடும்பங்களுக்கு 750 ரூபாய் வேல்யூ உள்ள பேக் ஃபுட்டை கடந்த மார்ச் வரையிலும் தொடர்ந்து கொடுத்து கொண்டு இருந்தோம். ஆமேன். அதில் ஒரு அம்மா சொல்கிறாங்க, விதைமை அம்மா சொல்லும்போது, நாங்கள் கடைசி மீல் சாப்பிட்டு 3 நாள் ஆச்சு, இதுக்கு மேலே எங்களால் சர்வை பண்ண முடியாது, எங்கே போய் வெளியில் கேட்கவும் முடியாது, அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. நாம் ஆகாரத்தை உட்கொள்வதோடு கூட மற்றவர்களை குறித்ததான தரிசனத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கார். அதற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இப்பொழுது நம்ம சபை ஒன்று வைத்திருக்கிறோம். அங்கே பாஸ்டர் சாம் எங்கே இருக்கிறார்? அவர் வாங்க. நம்ம 15 வருடமாக அங்கே சபை வைத்திருந்தாலும் கோவிடுக்கு பிறகு சாத்திடுச்சு. அதன் பின்பாக மீண்டுமாய் சபையை ஆரம்பித்து வைத்திருக்கிறோம். இன்றைக்கு 28 அடல்ட்ஸு, 55 சில்ட்ரன் அங்கே வந்திருக்கிறாங்க. அதோடு கூட ஒரு வாலிபர்கள் 22 பேருக்கு மேலே வாலிபர் வராங்க. இவர் தான் அங்கே சீனியர் பாஸ்டர். இவரோடு கூட சேர்ந்து கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ராஜெக்டில் பாஸ்டர் பெரியண்ணா, பாஸ்டர் ஜேசன், பாஸ்டர் சன்னி, அப்புறம் 3 டீச்சர்ஸுங்க கூட சேர்ந்து உதவி செய்கிறாங்க. அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஓகே, த பெஸ்ட் திங் என்ன மாற்றத்தை நீங்கள் கொண்டு வந்துட்டீங்க 15 வருஷமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்று எப்படியோ அங்கே இங்கேன்னெல்லாம் பார்த்து ஏதோ ஒரு சூழ்நிலையில் அங்கே டாய்லெட்ஸ் எல்லாம் வந்துருக்குது. ஆமேன். அது ஒரு பெரிய மாற்றம் தான் அந்த கம்யூனிட்டியில். அப்புறம் உள்ள கார்பேஜ் பெரிய டம்ப் பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ இந்த நாட்களில் அதெல்லாம் அகற்றப்பட்டிருக்கிறது. ஆமேன். முன்னாடியெல்லாம் ட்ரக் பெடல் பண்ணுறது, ட்ரக் விற்கிறதுல அதுதான் பெரிய ஹப்பாக இருந்தது. இன்றைக்கி ஒரு ட்ரக் விற்கிறவங்க கூட அங்கே இல்லை. ஹல்லேலூயா. எல்லாம் ஒரு மாற்றத்தை ஆண்டவர் உண்டு பண்ணியிருக்கா. முன்னாடியெல்லாம் ட்ரெயின் அங்கே நிறுந்திருந்தால் எல்லா பேக்ஸையும் திருடிட்டு
போய் அதில் தான் இருப்பாங்க. இப்போல்லாம் வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பிள்ளைகளில் படித்தவங்க கூட வாலிப வயசு அடைஞ்சு இந்த பிள்ளைகள் எல்லாம் இப்போ வேறு இடத்துல வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்புறம் இளம் வயதில் கல்யாணம் கட்டி கொடுக்குற காரியங்கள்லாம் நின்று போச்சு. அல்லேலூயா. சின்ன பிள்ளைகளுக்கு இப்போ தெரியும் எது குட் டச் எது பேட் டச்சுன்னு. யாரையும் அபியூஸ் பண்ண விடுறதில்ல. அல்லேலூயா. அதுங்களுக்கு எங்கே கம்ப்ளைண்ட் பண்ணணும், எப்படி தங்களை பாதுகாக்கணும் அப்படின்ற ஒரு அவேர்னஸை நாங்கள் அங்கே என்ன செய்திருக்கிறோம், கொண்டு வந்திருக்கிறோம். அல்லேலூயா. ஆகவே இப்படிப்பட்ட பெரிய மாற்றங்களை எல்லாம் கர்த்தர் அந்த இடத்துல கொண்டு இருக்கிறார். அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு மாதமும் 1,45,000 rupees செலவாகுது. எங்கேருந்து வருதுன்னா உங்கள் பாக்கெட்லேருந்து தான். அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்ததாக இன்னொரு ரெஸ்கியூ ப்ராஜெக்ட். இது இன்னொரு முக்கியமான ப்ராஜெக்ட் நாங்கள் வைத்திருக்கிறோம். இது இந்த நிசாமுதீன் ஃப்ளைஓவரு, அதுக்கப்புறம் ரயில்வே ஸ்டேஷனில் சுற்றிட்டு இருக்க பசங்க, அப்புறம் ஸ்ட்ரீட் ஓரத்தில் இருக்கிறவங்க, சின்னதுலேருந்தே வீட்டை விட்டு ஓடிட்டு வந்தவங்க, தாய் தகப்பம் இல்லாதவங்க, அப்புறம் ட்ரக் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன பிள்ளைங்க, இதுங்கெல்லாம் அந்த இடத்துல சுற்றிட்டு இருக்கோம். ரேக் பிக்கிங் பண்ணிகிட்டு இருக்கோம். பெட்டி தெஃப்ட் இருக்கும். சின்ன சின்ன காரியங்களை திருடின்னு இருக்கோங்க. சின்னதெல்லாம் 1-2 கிரிமினல் இருக்கும். நாங்கள் ஓப்பன் ஷெல்டர் இவங்களுக்காக ஆரம்பித்தோம் ஆரம்ப நாட்களில். அப்போ பார்த்தா சிலர்லாம் செல்ஃபோன் அடிச்சுட்டு நம்மக்கிட்ட வந்துடுவான். போலீஸ் நம்மளை தேடி வரும். சிலர்லாம் வாலெட் அடிச்சுட்டு இங்கே வந்துடுவான். போலீஸ் இங்கே தேடி வரும். ஆனாலும் கூட அந்த நாட்களில் அவர்களுக்கு ஷெல்டர் வச்சு சாப்பாடு கொடுத்து என்டர்டெயின்மெண்ட் பண்ணி அவங்களுக்கு டிவி போட்டு பகல் அவங்களோட விளாண்டு கவுன்சிலிங் பண்ணி இப்படிப்பட்ட ஒரு காரியங்களை பண்ணிக்க. இப்போ ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராம் நம்மகிட்ட இல்லை, ஆனால் சின்ன ரெஸ்கியூ சென்டர் நம்மக்கிட்ட இன்னும் இருக்குது. பாஸ்டர் சன்னி அதோட கூட பாஸ்டர் மார்ஷல்லாம் முன்னாடி இன்வால்வ் ஆகியிருந்தாங்க. இப்போ பாஸ்டர் சன்னி, பாஸ்டர் ஜேசன், பாஸ்டர் பெரியண்ணா, பாஸ்டர் சாம் இவங்கெல்லாம் டீமாக சேர்ந்து என்ன செய்துட்டு இருக்கிறாங்க, இந்த பிள்ளைகளை போய் சந்தித்து மீட் எடுத்துகிட்டு வராங்க. இதனால் வரையிலும் நாங்கள் 158 பிள்ளைகளை எங்கே காணோம். ஓகே, 158 பிள்ளைகளை பேரண்ட்ஸோடு கூட சேர்த்து வச்சுருக்கிறோம். அல்லேலூயா. சின்னதில் ஓடி வந்தது. அப்பா அம்மா எந்த ஊரில் கூட இருக்குதுன்னு தெரியாது, ஆனாலும் கண்டுபிடிச்சி இந்த பிள்ளைங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்னால் எல்லாருமே ட்ரக் இன்ஃப்ளூயன்ஸு, ஈஸி ட்ரக்கு, அப்புறம் ஈஸி காசு எங்கன்னா அங்கங்கே பாட்டிலெல்லாம் பொறுக்கி காசெல்லாம் வச்சிரு. ஆகவே வீட்டுக்கு போக மனசு இல்லை, பயம், படிக்க போட்டுருவாங்களோன்ட்டு. இதெல்லாம் கவுன்சிலிங் பண்ணி பேரண்ட்ஸை கவுன்சிலிங் பண்ணி இது வரைக்கும் 158 சில்ட்ரன் வெறும் அந்த ரயில்வே பிளாட்ஃபார்ம் அந்த ஃப்ளைஓவருக்கு அந்த ஒரு நிசாமுதீன் ஹப்லேருந்து மாத்திரம் இத்தனை பிள்ளைகளை நம்ம அனுப்பிச்சிருக்கிறோம். 72 பிள்ளைகளை நாங்கள் சிடபிள்யூசிக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறோம். கண்டுபிடிச்சி சிடபிள்யூசியில் ரெக்கமெண்ட் பண்ணால் அவங்க அந்த பிள்ளைகளை பாய்ஸ் ஹோமில் போட்டு ஸ்கூலில் போட்டு படிக்க வைப்பாங்க. ஹல்லேலூயா. அப்போ அந்த மாதிரி ஒரு ரெஃபரன்ஸு 72 பிள்ளைகளுக்கு செய்திருக்கிறோம். 94 பிள்ளைகள் சைல்டு ஹெல்ப்லைனுக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கோம். 25 ஃபேமிலிக்கு அந்த இடத்துல கோவிட் அதே மாதிரி 750 ரூபா அளவிலான ப்ரொவிஷன் கொடுத்துருக்குறோம். இந்த பிள்ளைகளுக்கு அங்கே வச்சு தொடர்ந்து கவுன்சிலிங் கொடுக்கறது அது ஒரு பெரிய ரெஃபரல் மினிஸ்ட்ரி. இது ரெண்டுமே முக்கியமான ஒரு காரியம். ஒருவேளை இவங்களை சந்திக்காமல் விட்டோம்னா ஒரு காலத்தில் இவங்க இப்போ கிரிமினலாக வர்றதுக்கு பெரிய வாய்ப்புகள் உண்டு. ஆமாவா இல்லையா? ஆகவே இந்த ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி இந்த பிள்ளைகளை இத்தனை பேரை நம்ம ரிடீம் பண்ணியிருக்கிறோம், ரெஸ்கியூ பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா அது தேவனுடைய கிருபை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே இந்த மாதிரி ஒரு பெரிய ஊழியத்தில் நீங்களும் பங்கெடுத்திருக்கிறீங்க, அதுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளில் நிசாமுதீன் ஏரியாவில் பசனி வாங்க, எங்கே ஒரு காணும். ஓகே, நல்ல ஒரு அருமையான சபையை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறாரு. 35 பேருங்க அடல்ட்ஸு அந்த சபையில் அதாவது ஞாயிற்றுக்கிழமையில் வராங்க. இந்த ஆராதனை முடிஞ்சதும் போய் அடுத்த ஆராதனையாக அவருக்கு பார்ப்பாங்க, அவரும் சாமும். குட், தேங்க்யூ. அந்த 35 ஃபேமிலியில் நபரில் 25 நபர்கள் முஸ்லீம் குடும்பத்திலேருந்து வராங்க. அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்புறம் அவங்க 72 சில்ட்ரனில் 52 சில்ட்ரன் முஸ்லீம் குடும்பத்திலேருந்து வராங்க. வருகிற வாலிபர்கள் பெரும்பாலான முஸ்லீம் ஃபேமிலியிலேருந்து வராங்க. இது ஒரு பெரிய
எழுப்புதல் உள்ள ஒரு சபை. இந்தியாவில் அப்படி ஒரு சபை இருக்குதான்னு எனக்கு தெரியாது. ஆனால் இப்படி ஒரு சபை, அசம்பிளிஸ் ஆஃப் காடில் இப்படி ஒரு பெரிய விசேஷித்தமான சபையை நம்ம சபை மூலிமா கொடுக்க வளர்க்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த மினிஸ்ட்ரிக்கு மொத்தமாக 1 lakh rupees தான் ஆகுது. ஏன்னா அதிக செலவுகள் இல்லை. அதையும் இது நாள் வரையிலும் நீங்கள் தாங்கியிருக்கிறீங்க, தொடர்ந்து தாங்குவீங்கன்னு விசுவாசிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 3வது ஊழியம், நம்மளுடைய டாட்டர் ப்ராஜெக்ட், பிள்ளைகளுக்கான ஒரு காரியம். இது இந்த பிள்ளைங்க பெரும்பாலான டிராஃபிக் பண்ணப்பட்ட பிள்ளைங்க, ஃபிசிக்கலாக அப்யூஸ் பண்ணப்பட்ட பிள்ளைங்க, செக்ஸுவலாக அப்யூஸ் பண்ணப்பட்ட பிள்ளைங்க, தகப்பன் தாய் இல்லாதவங்க, அபேண்டன்டு, இந்த மாதிரி கைவிடப்பட்ட குழந்தைங்க. 7 வயசுலேருந்து 17 வயசு வரையிலும் நம்ம ஷெல்டர் ஹோமுக்கு போலீஸ் கொண்டாந்து கொடுப்பாங்க. நம்மளால் நேரடியாக எந்த சைல்டையும் எடுக்க இயலாது. வி டேக் ஆல் தி சில்ட்ரன் ஃப்ரம் த்ரூ போலீஸ். அந்த ஸ்டாட் போடுங்க, டக்குன்னு முடிச்சிடலாம். எங்க ஓகே, வேர் இஸ் தட்? ஓகே, இதனால் வரையிலும் நம்ம 1111, எல்லாம் 1111ன்னு வருது. நேற்று வரையிலும் இன்றைக்கி 8 பிள்ளைங்க வந்திருக்காங்க. அப்படி பார்த்தா 1119 ஆயிடுச்சு இன்றைக்கி. ஓகே, 2011லேருந்து 23 வரையிலும் 1111 பிள்ளைங்க நம்முடைய ஷெல்டர் ஹோமில் போய் இருக்கிறாங்க. என்னெல்லாம் பெற்றிருக்காங்க இந்த 1111ன்னா, முதல்ல மெடிக்கல் ஹெல்ப் கொடுத்துருக்குறோம், நியூட்ரிஷியஸ் ஃபுட்டு கொடுத்துருக்குறோம், அக்காமடேஷன் அவங்களுக்கு கொடுத்துருக்குறோம், எல்லாத்துக்கும் மேலே கவுன்சிலிங் கொடுத்துருக்குறோம், லீகல் சப்போர்ட் கொடுத்துருக்குறோம். ஆமேன். அப்புறம் கிரிமினல்ஸ் எல்லாம் சிலரெல்லாம் ஜெயிலில் போட்டிருக்கிறோம். இந்த பிள்ளைகளுக்கு விக்டிம் காம்பன்சேஷன் வாங்கி கொடுத்துருக்குறோம். சில பிள்ளைங்கள்லாம் இப்போது லட்சாதிபதிகளாக இருக்குதுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்புறம் சைல்டு லேபர் இருக்கிறவங்களுக்கு விடாமல் சைல்டு லேபர் ஒவ்வொரு மாதத்துக்கும் இன்றைக்கு கவர்மெண்ட் கொடுக்குற சேலரி படி 19,000+, அதை கடந்த 5 வருஷம் வேலை செஞ்சுருந்தாங்கன்னா அதை மீட்டு வாங்கி கொடுக்குறது. ஸோ விக்டிம் காம்பன்சேஷன் நிறைய அவங்களுக்கு வாங்கி கொடுத்துருக்குறோம். ஓகே, இந்த பிள்ளைங்க வரும்போது ரொம்ப பயத்தோடு வருவாங்க, யாரையும் நம்ப மாட்டாங்க, கோபம் நிறையா இருக்கும், ஃபிசிக்கலாக அவங்களுக்கு நிறைய பாதிப்பு இருக்கும். இப்படிப்பட்ட பிள்ளைங்கள் வரும்போது அது ஒரு பெரிய சேலஞ்சாக தான் இருக்கும். ஆனாலும் கர்த்தர் அந்த பிள்ளைகளை அந்த ட்ராமாலேருந்து வெளியில் கொண்டு வந்து ஒரு சீர்படுத்தக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஹாஸ்பிட்டல் போல் அந்த ஷெல்டர் ரூமை வைத்திருக்கிறதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அதுங்க கதைகளெல்லாம் ரொம்ப 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 மனதுடைக்கிற கதைகளாக இருக்கிறது. ஒன்று ஷேர் பண்ண ஷார்ட்டாக, ஒரு பிள்ளை இது டேராடூன்லேருந்து வந்தா. அவள் வந்த நிலைமையை பார்க்கும்போது அப்பா இல்லை, அம்மா மட்டும் இருக்காங்க. அம்மா பெட் ரிடன், சின்ன பசங்க இருக்கிறாங்க. அவங்க சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டு இருக்கிற அந்த நேரத்தில் யாரோ ஒருத்தர் போகிறாங்க. போயிட்டு ஒரு ஆண்டி போய் சொல்கிறாங்க, வா நீ டெல்லிக்கு, நான் உனக்கு நல்ல வேலை வாங்கி தரேன், உங்கள் குடும்பத்தை உன்னால் போஷித்து பாதுகாக்க முடியும் அப்படின்னு நம்பி வராங்க. அந்த குழந்தையை தூக்கி ப்ராஸ்டியூஷனில் போடுறாங்க. 1 மாதம் அந்த பிள்ளை அங்கே கஷ்டப்படுறா. ஸோ அவள் சொல்லும்போது சொல்கிறா, அந்த சின்ன வயசு பிள்ளை ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கா, மல்டிபிள் மென் அப்படின்னு சொல்லிட்டு. அவளுடைய துக்கம் என்ன தெரியுமா? இதெல்லாம் நான் சகிச்சுக்கிட்டேன், இதெல்லாம் வேதனைக்குரிய காரியங்கள். அதுக்கு மேலே என்னுடைய துக்கம் என்னன்னா, 1 பைசா கூட என்னுடைய அம்மாவுக்கோ தம்பிக்கும் அனுப்ப முடியலன்னு தான். ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, திஸ் இஸ் ஒன் கேஸ். அட்லீஸ்ட் வீக்லி, இஃப் ஐ எம் நாட் எக்ஸாஜரேட், 1 to 2 கேசஸ் வந்துட்டு இருக்குது. இந்த ஊழியத்தை ஆண்டவர் நம்முடைய கையில் கொடுத்துருக்கிறார் அப்படின்னா, வசனம் சொல்லியிருக்குதுல்ல, when I was sick, என்னை யாருமே அட்டென்ட் பண்ணலை. when I was need, யாருமே என்னை சந்திக்கலை. when I was sick, எனக்கு யாருமே ஹீல் பண்ணலை. when I was hungry, யாருமே ஃபீட் பண்ணலை அப்படின்னு. ஆனால் இந்த ஒரு உன்னதமான ஊழியத்தை தேவன் நம்ம கையில் கொடுத்துருக்கிறாரு. we give heart, soul and mind to that. ஹல்லேலூயா. நம்முடைய சபையிலேருந்து பிரிசில்லா தாஸ் இருக்கிறாங்க, பெரிய உதவி செய்துட்டு இருக்காங்க. இவ்வளோ காலம் அஞ்சனா பண்ணிட்டு இருக்கிறாங்க.
தென் பாஸ்டர் ஜேசன். இப்போது கார்த்திகா அந்த பொறுப்பு எடுத்து அங்கங்கே போயிட்டு சிஎஸ்ஆர் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, பப்ளிக் ரிலேஷன் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இதோடு கூட சேர்ந்து இந்த 943 பிள்ளைகளை நாங்கள் மெடிக்கல் ஹெல்ப்பு, லீகல் சப்போர்ட்டு, அந்த பிள்ளைகளெல்லாம் பார்த்துக்கிட்டு பராமரித்து 943 பிள்ளைகளை பேரண்ட்ஸோடு சேர்த்து வச்சுருக்குறோம். அதில் பெரும்பாலான சாட்சி என்ன தெரியுமா? ஒரு 3 மாதம் 6 மாதம்லாம் இருந்த பிள்ளைங்க போய் பார்க்குறாங்க பேரண்ட்ஸுக்கு நம்ப முடியல இது ஏன் பிள்ளையான்னு. அந்த கவுண்டனன்ஸ் சேஞ்ச் ஆகிருக்குது, ஆட்டிடியூட் சேஞ்சாக இருக்குது. அது நிறைய காரியங்கள் மாற்றங்களை உண்டாக்கியிருக்குது. அதில் ஒரு பிள்ளை சொல்கிறான், நம்முடைய சத்தியத்தெல்லாம் கேட்டு ஒரு பிள்ளை, பாஸ்டர் நான் போய் என்னை கெடுத்தான்னா அவனை விட்டுருங்கன்னு சொல்லிட்டு போலீஸ்காரன்ட்டு சொல்ல போகிறேன், அவரை ஃபர்கிவ் பண்ணுறேன் நான். அந்த பாருங்கள், ஃபர்கிவ்னஸை பற்றி பேசும்போது அந்த குழந்தைங்களுக்கு அந்த மன்னிக்கணுன்ற ஒரு உணர்வை கூட ஆண்டவருக்கு எவ்வளோ பெரிய ஹீலிங் வருது பாருங்கள். எப்படி அப்படின்னு சொல்கிறத விட அந்த சின்ன குழந்தைங்களுடைய இருதயத்திலும் ஆண்டவர் ஒரு கம்ப்ளீட் ஹீலிங் கொண்டு வரார். ஆமேன். ஸோ இந்த ஊழியத்திற்கு நிறைய செலவாகுது. சம் ஆஃப் யூ ஆர் ரியலி a great blessing to this ministry. கடந்த நாட்கள்லாம் பெரிய போராட்டங்கள் இருந்தது அவங்களுக்கு சரியான ப்ரொவிஷன் வாங்கி கொடுக்கறதுக்கு இதுக்கெல்லாம். பட் தேங்க் காட், ஹல்லேலூயா, இந்த சபை கரங்களை உயர்த்தி இருக்குது, அதுக்காக ஸ்தோத்திரம். ஆமேன். ஒரு முறை ஒருத்தர் ப்ரொவிஷன் கொடுக்கும்போது நான் கேட்டேன், நீங்கள் இவ்வளோ எக்ஸ்பென்சிவாக வாங்கி கொடுக்க வேணாம் அப்படின்னு. அதுக்கு அவங்க சொன்னாங்க, ஐ வாண்ட் டு கிவ் த பெஸ்ட் அப்படின்னு. ஹல்லேலூயா. இட் இஸ் நாட் ஹவு மச் வி கிவ், how we give. That attitude towards this ministry matters a lot. எவ்வளோ கொடுக்குறோன்றதை விட எப்படி கொடுக்குறோம், மகிழ்ச்சியோடு கூட ஆசீர்வதிக்கும்படியாக கொடுக்குறேன். அதுக்காக இந்த சபைக்காக ஸ்தோத்திரம். இன்னொரு மினிஸ்ட்ரி இருக்குது, அதோடு கூட குயிக்காக முடிச்சிடுறேன். இப்போது இதில் 2% ஹோம் இருக்குது. ஒன்று லாங் டைம், இன்னொன்று ஷார்ட் டைம். லாங் டைமில் யாருமே இல்லை அவங்களுக்கு. 18 வயசு மேலே நம்ம வைக்க இயலாது. 18 வயசு வரையிலும் நாங்களே வச்சு அவங்களுக்கு எல்லாமே நம்ம தான் பார்க்கணும், படிப்பு முடிக்கிற வரையிலும். அப்படிப்பட்ட பிள்ளைங்க இது நாள் வரையிலும் 18 பிள்ளைங்க இன்னும் நம்முடைய ஹோமில் இருக்குது. சுகன்யா கூட நம்மளோடு கூட ஊழியம் செய்கிறாங்க, மறந்துட்டு அவங்க பேர் சொல்ல. ஸோ இந்த 18 பிள்ளைகளும் ஸ்கூலில் படிக்க வச்சுட்டு இருக்கிறோம். எல்லா எக்ஸ்பென்சஸும் நம்ம தான் பார்க்கணும், இன்க்ளூடிங் டிரான்ஸ்போர்ட். கொண்டு போயிட்டு கொண்டு வருது பிரதர் தாஸ் நமக்கு உதவி செஞ்சுட்டுருக்குறாங்க அதில். ஸோ இந்த 18 வயசு பிறகு என்ன ஆகும் அப்படின்னும் போது நிறைய பிள்ளைகளுக்கு நாங்கள் அப்படியே தூக்கி போட்டுற இல்லாது 18 வரையில் வெளில போவோம் அப்படின்னு. ஸோ அவங்கள வேறு இடத்துல அவங்களுக்கு போட்டு வச்சுருக்குறோம். இப்போ ஆஃப்டர் கேர் ப்ரோக்ராம்னு ஒன்று ஆரம்பித்தோம். அந்த பிள்ளைகளுக்கு ஒரு தனியாக வீடு எடுத்து வச்சு அக்காமடேஷன் பண்ணி இப்போ ஜிஎம்ஆரில் கூட 3 பிள்ளைங்க படிச்சுட்டு இருக்கிறாங்க. அவங்கள அங்கங்கே ட்ரைனிங் போட்டு அவங்களெல்லாம் ஒன்றா வச்சு பாதுகாத்து வச்சுட்ருக்குறோம். அதில் நிறைய சவால்கள் இருந்தது. ஃபைனான்ஷியல் ப்ரெஷர் ரொம்ப இருக்குது, அதனால் சாத்தலான்னு யோசிச்சுட்ருக்குறோம். பட் காட் வில் நெவர் அலோவ் தட். ஹல்லேலூயா. நம்முடைய தரிசனங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து பெருக பண்ண. அதோடு கூட we have started a training program for them. நல்ல ஒரு மெஷின்ஸ் எல்லாம் வாங்கி போட்டுருக்குறோம். they will be trained in that. எப்படியாவது இந்த பிள்ளைங்க திருப்பியும் அந்த சூழ்நிலைக்கு போயிடக்கூடாது. ஹல்லேலூயா. அதை விட மோசமான சூழ்நிலைக்கு, ஏன்னா வளர்ந்துட்டாங்க இப்போ. ஆகவே இந்த பிள்ளைகளுக்காக, வாலிப பசங்களுக்காக, அந்த ஸ்லம் ஏரியாவில் இருக்கிற ஜனங்களுக்காக நீங்கள் தயவுசெய்து ஜெபித்துக்கொள்ளுங்க. இட் இஸ் a wonderful time for us to make a sacrifice. ஹல்லேலூயா. கொடுக்கறது யார் வேணாலும் கொடுக்கலாம். அதோடு கூட நம்முடைய இருதயம் ஆசீர்வாதமாக இருக்கணும். எங்களை போலவே ஆசீர்வாதமாக இருக்கணும், எங்களை போலவே போஷிக்கப்படணும், எங்களை போலவே உயர்த்தப்படணும் அப்படின்ற ஒரு ஆட்டிடியூடோடு கூட இந்த மினிஸ்ட்ரிங்களை செய்வோம். அதை தவிர 7 ஊழியங்களை நம்ம தொடர்ந்து தாங்கி கொண்டு இருக்கிறோம். பஞ்சாப், பீகார், ஜார்க்கண்டு, டெல்லி ஆகிய தொடர்ந்து இந்த போதகர்களுக்கு தொடர்ந்து ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம். ஒரு சில பாசங்களுக்கு வெஹிக்கிள் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்குறோம். அதோடு கூட நம்ம பைபிள் சொசைட்டி, அதுக்கப்புறம்
இவங்க தான் பாஸ்டருங்க. நேற்று ஒரு சிஸ்டர் கேட்டாங்க, அவர் பேர் ஜஸ்வீர் சிங். எஸ், பஞ்சாபில் இருக்கிறவங்க. அதுக்காக ஸ்தோத்திரம். அதோடு கூட நம்ம கிடியன் மினிஸ்ட்ரி, விஸ்வவாணி, பைபிள் சொசைட்டி அண்ட் எஃப்எம்பிபி, இந்த 4 ஊழியத்துக்கும் நம்ம ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம். திஸ் இஸ் அ மிஷனரி சர்ச். ஹல்லேலூயா. நீங்கள் எப்போ எங்கள் அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 0 பேலன்ஸ் இருக்கும் கரெக்டாக. ஆமென். அண்ட் பெரியண்ணா வந்து graciously gives my salary at the end last week of every month. God bless you. So what I am saying, the investment இந்த சபையை பொறுத்தவரையிலும் மிஷன் இன்வெஸ்ட்மெண்ட்டு நல்லா இருக்குது. நீங்கள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் எடுக்கிற பங்கு, நீங்கள் எடுக்கிற தியாகம், தீர்மானங்கள் நிச்சயமாகவே கர்த்தரால் அங்கீகரிக்கப்படியும் ஆசீர்வாதம். தேங்க்யூ ஸோ மச். தொடர்ந்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்கங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. பாஸ்டர் என்னை பற்றி நிறைய இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டாங்க. எனக்கு இப்போ என்ன பேசுறேன்னு தெரியல. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஸ்தோத்திரம். இவாஞ்சல் அசம்பிளி ஆஃப் காட் திருச்சபையின் சார்பாகவும் தமிழ் டிஸ்ட்ரிக்ட் மிஷன்ஸ் டிபார்ட்மெண்ட் சார்பிலையும் இந்த மிஷனரி தரிசனம் பெற்ற இந்த சபைக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. திஸ் சர்ச் இஸ் அ மிஷன்ஸ் சர்ச். ஐ நோ. ஸோ ஹாப்பி. ரொம்ப எனக்கு ஒரு பெருமிதம் உண்டு. இந்த சபையோடு கூட கர்த்தர் சில காலங்கள் என்னை இணைத்து வைத்திருந்தார். ஒரு பெரிய ஒரு தேவ மனுஷனுக்கு கீழாக இருந்து நான் அநேக காரியங்களை கற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் வைத்திருந்தார். பாஸ்டர் வின்சென்ட் பால் இஸ் a great man of God. I deeply love and greatly respect. பாஸ்டருக்கு, ஆன்டிக்கா நன்றி செலுத்துகிறேன். பாஸ்டர் ஜேசனுக்காக நன்றி செலுத்துகிறேன். அண்ட் ஐ தேங்க் ஆல் த டீம். அவங்களோடு இருந்து ஊழியம் செய்கிற எல்லா டீமுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வாய்ப்புக்காக நான் மனதார நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. என்னை தெரிந்தவர்கள் சில பேர் இருக்கிறீர்கள், தெரியாதவர்கள் அநேக பேர் இருக்கிறீர்கள். உங்கள் எல்லாருக்காகவும் ஆண்டவரை துதிக்கிறேன். என்னுடைய வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இங்கே கர்த்தரை நல்லா காலையில் ஆராதிக்கும் பொழுது ஐ ஹேட் திஸ் நாஸ்டால்ஜிக் ஃபீலிங். ஒரு 5 ஆண்டுகள் இந்த இடத்துல கீபோர்ட் ப்ளே பண்ணி கர்த்தரை ஆராதித்த ஞாபகம் எனக்கு வந்தது. இன்றைக்கி ஆண்டவர் நல்ல ஒண்டர்ஃபுல் டீம் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார் இந்த சபையில். அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த கால வேளையில் நம்முடைய தியானத்திற்காக 2 கொரிந்தியர் 8வது அதிகாரத்தை நீங்கள் திருப்பி வைத்துக்கொள்ள அன்போடு கேட்கிறேன். 2 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 1 முதல் 5 வரையிலான வசனங்களை நாம் வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 8 1 முதல் 5. அன்றியும் சகோதரரே, மக்கதோனியா நாட்டு சபைகளுக்கு, இப்படிதான் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? மக்கதோனியா நாட்டு புதிய ஏற்பாட்டில் 251வது பக்கம். எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். அன்றியும் சகோதரரே, மக்கதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறோம். அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரமுடையவர்களாயிருந்தும் தங்கள் பரிபூரண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். மேலும் அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க தாங்களே மனதுள்ளவர்களாய் இருந்தார்கள் என்பதற்கு நான் சாட்சியாயிருக்கிறேன். தங்கள் உபகாரத்தையும் பரிசுத்தவான்களுக்கு செய்யப்படும் தர்ம ஊழியத்தின் பங்கையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளும்படி அவர்கள் எங்களை மிகவும் வேண்டிக் கொண்டார்கள். மேலும் நாங்கள் நினைத்தபடி மாத்திரம் கொடாமல் தேவனுடைய சித்தத்தினாலே முன்பு தங்களைத்தாமே கர்த்தருக்கும் பின்பு எங்களுக்கும் ஒப்பு கொடுத்தார்கள். நல்ல பிதாவே, இந்த கால வேளையில் எங்கள் ஒவ்வொருவரோடு கூட பேசுங்கப்பா. நம்முடைய ஊழியம், அதுவும் இந்த மிஷன் ஊழியங்கள் ஆண்டவரே அநேகருடைய தியாகத்தினாலே அவர்கள் கொடுப்பதினாலே முன்னேறி கொண்டு இருக்கிறதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். வேதத்திலும் அதை குறித்து நீர் எழுதி வைத்திருக்கிறீர். தகப்பனே, இந்த கால வேளையில் இந்த வசனத்தை கேட்கிற எங்கள் ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்து உமக்கென்று கொடுக்கிறதற்கு, உம்முடைய ஊழியத்திற்கென்று கொடுக்கிறதற்கு இன்னும் எங்கள் கரங்களை பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். மிஷன் அட்வான்ஸ்மெண்ட், த ஜெனராசிட்டி ஃபேக்டர், உதாரத்துவம் மிஷன் பணியின் முன்னேற்ற காரணி என்கிற தலைப்பின் கீழே இந்த வசனங்களின் அடிப்படையில் உங்களோடு கூட சில காரியங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 3ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், இந்த மக்கதோனியா திருச்சபை மக்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் அவர்கள் கொடுத்தார்கள்.
மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள் என்று சொல்லி 2ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். they welled up with generosity என்று ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. 4ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது ஸ்தோத்திரம், அவர்கள் தர்ம ஊழியத்தின் பங்கை நாங்கள் ஏற்றுக்கொள்ளும்படி மிகவும் வேண்டிக் கொண்டார்கள். they pleaded with Paul and his team. 5ஆம் வசனத்திலே நாங்கள் நினைத்தபடி மாத்திரம் கொடாமல் தேவனுடைய சித்தத்தினாலே முன்பு தங்களை தாமே கர்த்தருக்கும் பின்பு எங்களுக்கும் ஒப்பு கொடுத்தார்கள் என்று சொல்லி அங்கே 5ஆம் வசனம் போடப்பட்டிருக்கிறது. இந்த 5ஆம் வசனத்தை ஆங்கில வேதாகமத்தில் ஆம்பிளிஃபைட் பைபிளில் சில வார்த்தைகளை கொஞ்சம் நல்லா தெளிவாக அதை சாராம்சத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா ஆம்பிளிஃபைட் பைபிளில் போய் பார்த்தா தெரியும். அதனால் ஆம்பிளிஃபை பண்ணி கொடுக்கும். இந்த ஆம்பிளிஃபைட் பைபிள் வெர்ஷனில் என்ன எழுதிக்கிறது, ஆங்கிலத்தில் நான் சொல்லிவிட்டு நான் மீண்டும் தமிழுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். But first they gave themselves to the Lord and to us as his agents by the will of God, entirely disregarding their personal interests. They gave as much as they possibly could. இந்த வார்த்தை அடிக்கோடு வரும். They entirely disregarded their personal interests when they gave for the Lord. தங்களுடைய தனிப்பட்ட விருப்பங்களை பொருட்படுத்தாமல் எந்த அளவிற்கு மேக்சிமம் தங்களால் கொடுக்க முடியுமோ அந்த அளவிற்கு கொடுத்தார்கள். இந்த மக்கதோனியா சபை எங்கு உள்ளது, எங்கு இருந்தது? கிரேக்க நாட்டின் வடக்கு பகுதி முழுவதும் சார்ந்த பிராந்தியம்தான் அந்த மேசிடோனியன் ப்ராவின்ஸ் என்று சொல்வார்கள். மக்கதோனியா ஏரியா, இது மக்கதோனியா என்று அழைக்கப்படுகிறது. இந்த பெயர் புதிய ஏற்பாட்டிலே 28 முறை பதிவிடப்பட்டிருக்கிறது. இந்த சபை எப்படி ஆரம்பிக்கப்பட்டது என்று பார்த்தால் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரத்திலே இந்த மக்கதோனியா திருச்சபை எப்படி உருவானது என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். பவுலும் பவுலுடைய குழுவினரும் அவர்கள் ஆசியாவுக்கு போகும்படி விரும்புகிறார்கள். பரிசுத்த ஆவியானவர் அவர்களை தடை பண்ணி விடுகிறார், ஆசியாவுக்கு போக வேண்டான்னு. ஆண்டவர் ஏதோ ஒன்றை தடை பண்ணினால் இன்னொரு காரியத்தை அவர் மனதிலே வைத்திருக்கிறார் என்று அர்த்தம். அதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். இப்போ என்ன செய்வது என்று தெரியவில்லை. நல்ல கவனிங்க. இப்போ ஆசியாவுக்கு போகிறதற்கு ஆண்டவர் பவுலை தடை பண்ணினார். பவுலோடு சேர்ந்த குழுவினரும் அங்கே பவுலோடு கூட இருந்ததினாலே அவர்கள் போக முடியவில்லை. அவங்க மிஷன் ட்ரிப்புக்கு போயிட்டு இருக்கிறாங்க. they were on their route in a mission trip. மிஷன் பயணத்திற்காக அவர்கள் சென்று கொண்டிருக்கிறவர்கள். இங்கே பார்க்கும் பொழுது அருமையானவர்களே, ஆவியானவர் 7ஆம் வசனம், மீசியா தேசம் மட்டும் வந்து, அது முந்திரி 6ஆம் வசனத்தையும் காட்டுறேன் பாருங்க. அவர்கள் பிரிகியா கலாத்தியா நாடுகளை கடந்து போன போது ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியினாலே தடை பண்ணப்பட்டு மீசியா தேசம் மட்டும் வந்து பித்தினியா நாட்டுக்கு போக பிரயத்தனம் பண்ணினார்கள். ஆவியானவரோ அவர்களை போக ஒட்டாதிருந்தார். சில நேரங்களிலே சில இடங்களுக்கு ஆவியானவர் போக சொல்லுவார், சில நேரங்களிலே போக விடமாட்டார். போகாமல் இருக்கும்படி தடை பண்ணினார். ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும், இந்த குழுவை வைத்து he was going to plant another church in Europe. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகவே அந்த காலகட்டத்திலே ஆசியாவுக்கு போவதை அவர் தடை பண்ணினார். அப்பொழுது மீசியா தேசம் மீசியா பக்கமாய் போய் த்ரோவாவுக்கு வந்தார்கள். அங்கே த்ரோவாவிலே ராத்திரியிலே பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டாயிற்று. They came up to Troas. த்ரோவா என்பது ஒரு துறைமுக பட்டணம். மிஷன் பிரயாணத்திற்கென்று புறப்பட்டு வந்து விட்டார்கள். இவர்கள் போக நினைத்த இடம் ஒன்று, ஆனால் ஆவியானவர் தடை பண்ணினபடியினாலே த்ரோவா வரைக்கும் வந்துட்டாங்க. அதுக்கு அங்கே எங்கேயும் போக முடியாது. அதுக்கப்புறம் கடல் தான் இருக்குது, எங்கே போகிறதுன்னு தெரியல. They came to a dead end. எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய பார்வையிலே சில நேரங்களிலே we will come to a dead end. அது நமக்கு தான் டெட் எண்டா இருக்கும். அங்கே கர்த்தர் நம்மை வந்து சந்திப்பார். அல்லேலூயா. அங்கே த்ரோவாவிலே வைத்து ராத்திரியிலே பரிசுத்த பவுலடிகளாருக்கு ஒரு தரிசனம் உண்டாயிற்று. அந்த தரிசனத்தில் அவர் பார்க்கிறார், மக்கதோனியா தேசத்தான் ஒருவன் வந்து நின்று, நீர் மக்கதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தங்களை வேண்டிக் கொண்டதாக இருந்தது.
அப்பொழுது ஆண்டவர் அவர்களை மக்கதோனியாவுக்கு அழைக்கிறார் என்று சொல்லி அறிந்து அந்த த்ரோவாவிலே அவர்கள் கப்பல் ஏறுகிறார்கள். இப்பொழுது they moved with the direction of God. ஆண்டவர் கொடுத்ததான அந்த திசையின்படியாக அவர்கள் ஆண்டவர் கொடுத்த நடத்துதலின்படியாக பிரயாணம் பண்ண ஆரம்பிக்கிறார்கள். என்றைக்கு ஆண்டவர் கொடுக்கிற நடத்துதலின்படி ஒரு ஊழியம் செய்யப்படுகிறதோ அந்த ஊழியத்திலே கர்த்தருடைய வல்லமையின் கரத்தின் கிரியைகளை நிச்சயமாய் பார்க்க முடியும். த்ரோவாவிலே கப்பல் ஏறி அவர்கள் போகிறார்கள். வந்து அங்கே கடைசியா எந்த இடத்திற்கு வருகிறார்கள் என்று சொன்னால் 12ஆம் வசனத்திலே அங்கே இருந்து மக்கதோனியா தேசத்து நாடுகளில் ஒன்றிற்கு தலைமையானதும் ரோமர் குடியேறினதுமான பிலிப்பி பட்டணத்துக்கு வந்து அந்த பட்டணத்திலே சில நாள் தங்கியிருந்தார்கள். அங்கே ஒரு சபையும் கிடையாது, ஒரு கிறிஸ்தவனும் கிடையாது, இயேசுவை அறிந்தவர்கள் கிடையாது. மக்கதோனியா தேசத்திற்கு உள்ளே கால் பதித்து விட்டார்கள். அங்க ஜெப ஆலயமும் கிடையாது. போய் பவுல் பிரசங்கம் பண்றதுக்கு ஒரு ஆற்றின் கரையிலே போய் அவர்கள் வழக்கமாய் ஒவ்வொரு நாளும் ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். திடீரென்று ஒரு நாள் அந்த மக்கதோனியா தேசத்தை சார்ந்ததான லீதியாள் என்கிற ஒரு பெண்மணியின் இருதயத்தை ஆண்டவர் திறக்கிறார். அந்த லீதியாள் இருதயம் திறக்கப்பட்டது. அதை தொடர்ந்து அவளுடைய வீடு திறக்கப்பட்டது. அதுதான் ஐரோப்பா தேசத்திற்கே முழுமையாக சுவிசேஷம் உள்ளே போகிறதற்கு ஒரு வாசலாக இருந்தது. இப்படி பிறந்த சபை தான் இந்த மக்கதோனியா சபை. இட் வாஸ் குவைட் an young church. பல ஆண்டுகள் சத்தியத்தை கேட்ட சபையெல்லாம் கிடையாது. சில காலங்களுக்குள்ளாகத்தான் அந்த மக்கதோனியா சபை உருவாக்கப்பட்டிருந்தது பிரியமானவர்களே. ஆனால் இந்த சபை ஒரு மிஷன் தரிசனம் பெற்றதான ஒரு சபை. இந்த மக்கதோனியா சபையில் ஆரம்ப கால விசுவாசிகள் தான். ஆனால் அவர்களுக்கு இருந்ததான அந்த பெருமிதத்தை பாருங்கள் பிரியமானவர்களே. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒரு மிஷன் தரிசனம் பெற்றதான சபை எப்படி உதாரத்துவமாக கொடுக்க வேண்டும் என்பதற்கு ஒரு தலை சிறந்த சாட்சியாக இந்த மக்கதோனியா சபை தனித்து நிற்கிறது. It stands out as a testimony of how a missions church should be. இந்த திருச்சபைக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க எவ்வளவோ இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ல எவ்வளவு சாட்சிகளை கேட்கும் பொழுது எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது. அது உங்களுடைய உதாரத்துவத்தினாலே இன்னும் நடந்து கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த மக்கதோனியா திருச்சபையினர் எப்படி கொடுத்தாங்களோ அங்கதான் விசேஷம் இருக்கு. ஏன் ஆண்டவர் இதை விசேஷப்படுத்துகிறார்? எதற்கு அவர்களுக்கென்று ஒரு பைபிள் ஒரு பேசேஜே கொடுத்து எழுத வச்சிருக்கிறார் ஆண்டவர்? ஏன் ஆண்டவருடைய பார்வையில இந்த மக்கதோனியா சபை ஒரு விசேஷித்த இடத்தை பெறுகிறது என்று சொன்னால், இந்த மக்கதோனியா திருச்சபையினர் தங்களுடைய சோதனையின் காலகட்டத்திலும் கூட மிகுந்த உபத்திரவத்தின் நடுவிலும், எவ்வளவு காரியங்கள் இருக்கு பாருங்க. சாதாரண உபத்திரவம் இல்லையா, எப்படி உபத்திரவம்? மிகுந்த உபத்திரவத்தின் நடுவிலும் கொடிய தரித்திரம் உடையவர்களாய் இருந்தும் வறுமை உடையவர்களாய் இருந்தும் தங்களது சுய தேவைகளையும் மனதில் கொள்ளாமல் பரிபூரண சந்தோஷத்தோடு அவர்கள் கொடுத்தார்கள். அல்லேலூயா. கையில் ஒன்றும் இல்லை இருந்திருக்காது, ஏன்னா வறுமையில் இருக்காங்க. நான் இதை கற்பனை செய்து பார்த்தேன். சில நேரங்களில் வேதத்தில் சில காரியங்களை நம்ம தியானிக்கும் பொழுது அதை கொஞ்சம் அவங்க இடத்துல இருந்து கற்பனை செஞ்சு பார்க்கணும். ப்ராபப்ளி தே சோல்டு சம்திங். எதோ ஒன்றை விற்று ஒருவளை கொடுத்துருக்கலாம். இந்த காலங்களில் குடும்பங்களில் கேள்விப்பட்ட சில இடத்துலலாம் பானையை விற்று பொருளை விற்று குடிக்க போயிடுவாங்க. விற்கிறதுக்கு அப்புறம் ஒன்றும் இருக்காது. ஆனால் இவங்களை பாருங்களேன், வறுமை நடுவில் டெஃபினெட்லி தே வுட் ஹவ் மேட் சம் சாக்ரிஃபைஸ். ஏதோ ஒன்றை விற்றோ ஏதோ ஒன்று செய்து அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் கொடுத்தார்கள். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அவர்கள் கொடிய உபத்திரவத்தின் நடுவிலே கொடுத்தார்கள், கொடிய தரித்திரத்தின் நடுவிலே அவர்கள் கொடுத்தார்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பிரதர் அகஸ்டின் ஜெபக்குமார் அவர்கள் பல ஆண்டுகளுக்கு முன்பதாக சொன்னதான ஒரு சம்பவம் ஞாபகத்தில் இருக்கிறது. ஒரு கிராமத்திற்கு அவர் ஊழியத்துக்கு போகும் பொழுது அந்த கிராமத்தில் இருந்த ஒரு வயதான ஒரு பெண்மணி, அவர்கள் வயதானவர்கள், she was a widow, ஒரு மகன், அந்த மகனுக்கு ஒரே ஒரு வாரிசு. இப்போ போகும்போது அந்த பெண்மணியின் இடத்துல போய் விசாரித்து விட்டு ஜெபித்து விட்டு வரும் பொழுது அந்த பெண்மணி ஒரு சின்ன ஒரு பணம் முடிப்பு, ஒரு சுருக்கு பை கொடுக்குறாங்க. அந்த பைக்குள்ளே கொஞ்சம் காயின்ஸ் இருக்குது, கொஞ்சம் ஃபியூ கரன்சிஸ் இருக்குது. அவங்களோட சேவிங்ஸ் அவ்வளோதான். அவங்க தங்கியிருந்த வீட்டை பார்க்கும் பொழுது அங்கே பார்க்குறா 4 செவுருமே
அங்கே செங்கல்ல களிமண் பூசப்பட்ட சுவர், கூரை பாய்ந்ததான வீடு, கூரை போட்டதான வீடு, அங்கங்கே ஓட்ட ஒழுசெல்லாம் இருக்குது. மழை பெஞ்சா ஒழுகும், பெரிய மழை பெஞ்சா இடியக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய சுவர் உள்ள ஒரு இடம். ஏமா இந்த பணத்தை எதுக்கு, நீங்கள் உங்களுடைய வீட்டை சரி செய்கிறதுக்கு கூட நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாமே என்று சொன்னபோது அந்த பெண்மணி சொன்னார்கள், ஐயா இயேசு எனக்கு செய்ததை நினச்சி பார்க்கும்போது என்னால் கொடுக்காமல் இருக்க முடியாது. ஏன்னா அவ்வளவு தூரம் எனக்கு இருதயத்தில் நன்றி இருக்கிறது. என்ன நடந்தது என்று சொல்லி அவர்கள் சொன்னார்கள். அவளுடைய பேரன் சின்ன குழந்தையா இருக்கும் பொழுது இவருடைய மகனும் மருமகளும் வயல்வெளியிலே வேலை செய்து கொண்டிருந்தார்கள். ஒரு மரத்தடியில் குழந்தைய படுக்க வைத்து விட்டு சாப்பாடெல்லாம் பக்கத்தில் வச்சுட்டு இவங்க வேலை செய்து கொண்டிருந்தார்கள். மத்தியானம் லஞ்சு டைமுக்கு பக்கத்தில் வரும்பொழுது ஒரு பெரிய நாகப்பாம்பு ஒன்று அந்த குழந்தைக்கு நேராக படம் எடுத்து நின்றுட்டு இருந்திருக்கு. பக்கத்தில் போனால் குழந்தைய போட்டுறக்கூடாது. இவங்க கொஞ்சம் தள்ளி நின்ன வாக்கில் இயேசுவே இயேசுவே காப்பாற்றுங்கப்பான்னு சொல்லி இயேசுவை நோக்கி கூப்பிட்ட போது அந்த பாம்பு அப்படியே படத்தை கீழே தகட்டி அப்படியே வேறு திசையில் ஓடிவிட்டது. குழந்தைக்கு சேதம் இல்லை. எங்களுடைய அந்த மாத்திரம் அந்த பாம்பு கொத்தி இருக்குமானால் எங்களுக்கு சந்ததியே இல்லாமல் போயிருக்கும். ஐயா இயேசுவே என்று கூப்பிட்ட போது அவர் எங்களுக்கு உதவி செய்தார். எனக்கு நன்றி இல்லாமல் இருக்குமா? இதை தயவு செய்து என்னை போல ஒரு காலத்தில் அவரை அறியாமல் இருந்தேன், என்னை போல அறியாதவர்களுக்கு நீங்கள் போய் சொல்லுங்கள் என்று சொல்லி அந்த பண முடிப்பை கொடுத்தார்களாம். எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருக்கென்று கொடுப்பது நம்முடைய நன்றி உணர்வின் உந்துதலினாலே வர வேண்டும். அது அப்படித்தான் இருக்கிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கொடிய உபத்திரவத்தின் நடுவிலும் எப்படி அவர்களால் சந்தோஷமாக கொடுக்க முடிந்தது? கொடிய தரித்திரத்தின் மத்தியிலும் எப்படி அவர்களால் உதாரத்துவமாக கொடுக்க முடிந்தது என்று சொல்லி பார்க்கும் பொழுது அவர்களுக்கு மனம் இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். பணம் இருக்கிறது இல்லை என்பது இரண்டாம் பட்சம். ஆனால் கர்த்தருக்கு கொடுக்கிற மனது இருந்தால் போதும் கொடுக்க முடியும். இன்னைக்கு நல்ல ஒரு சாட்சி கேட்டோம். சின்ன தம்பி பிளட்ஜில் எழுதுறாரு, கையில் காசு இல்லை, விசுவாசத்தில் எழுதுறாரு. மனசு இருந்தா போதும், ஆண்டவர் அந்த மனசை ஆசீர்வதிச்சு அதுக்கு ஏற்ற விதத்தில் கொடுக்கும்படி கர்த்தர் வைப்பார். அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த பிளட்ஜ் எழுதுறதுல சில சுவாரஸ்யமான விஷயம் இருக்குங்க. அது உண்மை. நீங்கள் வீட்டில் போய் ஜெபம் பண்ணி நீங்கள் எழுதுங்க. நீங்கள் கொடுக்காம விட்டா என்ன நடக்கும்னு சொல்கிறேன். என் லைஃப்பில் நடந்தது. நான் வாலிப நாட்களில் இருந்தபோது, வாலிப நாட்களில் ஒரு சென்ட்ரல் சிஏ கேம்ப், மத்திய வாலிபர் முகாமில் ஸ்பீட் த லைட்னு ஒரு ப்ரோக்ராமில் அவங்க ஸ்பீட் த லைட்னா இந்த சுவிசேஷ ஒளியை வேகமாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு என்ன வேணும்? வாகனம் வேணும். அந்த நாட்களில் மிஷினரிஸ்க்கு பாஸ்டர்ஸ்க்கு 2 வீலர்ஸ் வாங்கி கொடுக்கறதுக்காக அந்த வாலிபர் கூட்டத்தில் அவங்க ரைஸ் பண்ணுவாங்க. அப்போது நான் நினைக்கிறேன் 95ஆம் வருஷத்தில் எனக்கு பாக்கெட் மணிலாம் ரொம்ப அப்போ அந்த நாட்களில் கிடையாது. விசுவாசத்தோடு எழுதினேன். 200 ரூபான்னு எழுதினேன். 95ல் 200 ரூபான்னு எழுதியாச்சு. எழுதி போட்டுட்டு என் மனசில் என்ன இது கொஞ்சம் காசு என்ன டிஃப்ரென்ஸை கொண்டு வந்துட போகுது அப்படின்னு சொல்லி கொஞ்ச நாள் தள்ளி போட கையில் காசும் இல்லை, வர வர கொடுக்கலான்னு நினச்சிருந்தேன். அதுக்கப்புறம் மறந்துட்டேன். கிட்டத்தட்ட அதுக்கப்புறம் மறந்துட்டேன். அப்புறம் ஒரு 5 வருஷம் ஒரு 4 வருஷம் கழித்து நினைக்கிறேன், 4 வருடம் கழித்து நான் டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கிறதுக்காக நான் ட்ரை பண்ணுறேன். டிரைவிங் லைசன்ஸ் எனக்கு கிடைக்கல. அப்போது 2001 டெல்லிக்கும் வந்தாச்சு. 2002 கிடக்குறை 7 வருஷம் ஆச்சுது. டிரைவிங் லைசன்ஸுக்கு என்ன ட்ரை பண்ணாலும் எனக்கு அது ஒரு ஸ்ட்ரகிளாகவே இருந்தது. லைசன்ஸ் எடுக்கவே முடியலை. ஒரு நாள் போய் ஜெபம் பண்ணினேன். ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே சாதாரண ஒரு லைசன்ஸு, எங்கள் ஊரில் 8 போடணும் இல்லைன்னா 10 போடணும் அப்படிம்பாங்க. 8 போட்டால் தரையில், 10 போட்டால் பாக்கெட்டில். நமக்கு அது 10 போட வராது. ஸ்தோத்திரம். எதுவுமே கொடுக்க, ஆண்டவரே என்ன ஆண்டவரே எனக்கு இது சின்ன விஷயம், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண மாட்டிங்களா ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணும்போது அப்போது நான் மறந்து போன அந்த விஷயத்தை ஆண்டவர் ஞாபகப்படுத்தினார். நீ ஸ்பீட் த லைட் வாகனம் வாங்குறது, இந்த ஸ்பீட் த லைட்டுக்கு நீ பிளட்ஜ் பண்ணில கொடுத்தியான்னு கேட்டார். ஆண்டவரே என்னை மன்னிங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஏசப்பா அந்த ஸ்பீட் த லைட் நான் கொடுக்கேன், 10 மடங்கு நான் எக்ஸ்ட்ராவாக போட்டு கொடுக்கேன்னு சொல்லிவிட்டு அடுத்த மாதமே நான் என்ன பண்ணினேன், 10 மடங்காக 2000 ரூபா வச்சு நான் ஸ்பீட் த லைட் ப்ரோக்ராமுக்கு அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பி வைத்தேன். ஒரு சின்ன ஒரு கவரிங் லெட்டரும் வச்சு என்னை இப்படி மறந்துட்டேன், ஐம் வெரி சாரி அப்படின்னு சொல்லி நான் அந்த அமௌண்ட்டை அனுப்பிட்டேன்.
நீங்கள் நம்பினாலும் சரி நம்பாட்டாலும் சரி, அதே வருஷத்தில் கர்த்தர் எனக்கு டிரைவிங் லைசன்ஸை கிளியர் பண்ணி கொடுத்தார். ஹல்லேலூயா. God sees minute detail தான், சின்ன சின்ன விஷயம்தான். அது ஆண்டவரோடு தொடர்புடையதா இருக்கிறபடினாலே நம்ம செய்கிறத ஆண்டவர் பார்க்கிறார் என்பதை நாம் அறிந்து செய்கிறதற்கு இந்த காலவெளியிலே உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். அல்லேலூயா. ஆண்டவருக்கு தெரியும் நம்ம திராணி இன்னதுன்னு தெரியும், நம்முடைய விசுவாச அளவு என்னதுன்னு தெரியும், நம்ம திராணியின் படி கொடுக்கிறோமா என்பதை அறிந்திருக்கிறார். நம்முடைய விசுவாசத்தின் அளவின்படி நாம் எழுதுகிறோமா என்பதை அறிந்திருக்கிறார். விசுவாசத்தின் அளவின்படி நீங்கள் கொடுக்கும் பொழுது அந்த விசுவாசத்திற்கு ஏற்ற விதத்தில் உங்களுக்கு அவர் ப்ரொவைட் பண்ணுகிறதற்கு அவர் போதுமான இருக்கிறார். அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆமென் சொல்ல முடிந்தவர்கள் ஆமென் சொல்ல கேட்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். This Macedonian church considered it as a privilege. தங்களுடைய தர்ம ஊழிய பங்கினை பவுலும் அவருடைய குழுவினரும் ஏற்றுக்கொள்ளும்படிக்கு அவர்கள் வேண்டிக் கொண்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்ப அதை ரொம்ப ஒரு பாக்கியமாக அவர்கள் நினைத்தார்கள். இந்த மக்கதோனியா திருச்சபை மக்களின் உதாரத்துவ குணத்தை நீங்கள் பார்க்க முடியும். உதாரத்துவம் என்பது ஜெனராசிட்டி, ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள் ஜெனராசிட்டி. இந்த ஜெனராசிட்டி பேசிக்கலி இட் இஸ் an attitude. அடிப்படையில் இது ஒரு மனப்பான்மை. அந்த மனப்பான்மை தான் திராணிக்கு மிஞ்சி ஒருவரை கொடுக்கும்படிக்கு செய்கிறது. இதற்கு இன்னொரு பெயர் தான் தியாகம் என்று சொல்லுவார்கள். தியாகமாய் கொடுப்பது. அந்த நாட்களில் கொஞ்சம் பெந்தகோஸ்தே சபைகள் தான் உண்டு. இந்த கொஞ்சம் பெந்தகோஸ்தே சபைகளில் சில விசுவாசிகள் உண்டு. அந்த சில விசுவாசிகளை நிறைய பேர் எப்படி அவர்கள் செய்வார்கள் என்றால், வாரத்தில் ஒரு நாளோ 2 நாளோ ஏதாவது ஒரு மீல் அவர்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க. சாக்ரிஃபைஸ் பண்ணி அந்த மீலை யாராவது ஏழைங்களுக்கு கொடுப்பாங்க. இல்லை என்றால் அதற்குரிய பணத்தை அவர்கள் ஏழைகளுக்கு அவர்கள் உதவி செய்யும்படி கொடுப்பார்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் செய்யக்கூடிய சிறு சிறு தியாகங்கள் இன்னைக்கு பாருங்க எப்படி அந்த சின்ன பிஞ்சு குழந்தைகளுடைய முகத்தில் ஒரு ஸ்மைலை கொண்டு வருதுன்னு பாருங்க. நமக்கு அது ரொம்ப சின்ன விஷயம்தான், ஆனால் அவர்களுக்கு அதை பொறுத்தவரையில் அது ஒரு பெரிய விஷயமாக இருக்கிறது. அவங்களோட லைஃப் சேஞ்சிங் காரியமாக இருக்கிறது என்பதை மனதிலே வைத்து இந்த நாளிலே உதாரத்துவமாய் நான் கொடுக்கிறதற்கு ஆண்டவர் நம்முடைய கரங்களை பலப்படுத்துவாராக. அல்லேலூயா. தியாகம் உதாரத்துவமாய் கொடுப்பதை உள்ளடக்கி இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த தியாகம் அர்த்தம் உள்ளதாக இருக்கும். பிரியமானவர்களே, generosity and sacrifice are the two sides of the same coin. நான் அதை அப்படி தான் பார்க்கிறேன். generosity and sacrifice are the two sides of same coin. கடந்த காலங்களெல்லாம் பார்க்கிற பொழுது கர்த்தருடைய மிஷன் பணியானது ஜனங்களுடைய உதாரத்துவமான கொடுப்பதில் தான் அது முன்னேறி சென்றிருக்கிறது என்பதை பார்க்க முடியும். 2 உதாரணங்களை வேதத்திலிருந்து சுட்டி காண்பித்து நான் ஜெபிக்கும்படி விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தில் we have an amazing story. லூக்கா சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தில் 1 முதல் 3 வரையிலான வசனங்களை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மிஷன் ஊழியம், Lord Jesus came with a mission. He was here on earth with a mission. அந்த மிஷன் அட்வான்ஸ்மெண்ட்டுக்கு எப்படியெல்லாம் ஹெல்ப் வந்திருக்குன்னு பாருங்களேன். லூக்கா 8ஆம் அதிகாரம் 1, 2, 3. பின்பு அவர் பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும், அவர் சிட்டிஸையும் விடலை வில்லேஜஸையும் விடலை. அல்லேலூயா, அல்லேலூயா. சிட்டியும் நமக்கு முக்கியம், வில்லேஜஸும் நமக்கு முக்கியம். டெல்லி பட்டணம் இட் இஸ் எ சிட்டி, ஆனால் அந்த சிட்டிக்குள்ளேயே அங்கங்கே வில்லேஜஸ் மாதிரி ஏரியா இருக்குதா இல்லையா? ஆமென், அல்லேலூயா. அங்கே தானே போய் செஞ்சிட்டு இருக்கிறோம். நீங்கள் எல்லாம் செஞ்சிட்டு இருக்கிறீங்க. ஊழியங்கள் ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஸோ தேவனுடைய ராஜ்யத்திற்குரிய நற்செய்தியை கூறி பிரசங்கித்து வந்தார். அவரோடு கூட எத்தனை பேர் இருந்தாங்க? 12 பேர் அவரோடு கூட இருந்தாங்க. இந்த 12 பேருக்கும் ப்ரொவைட் பண்ணணும், சாப்பாடு கொடுக்கணும், 3 வேளை சாப்பாடு கொடுக்கணும், அவங்களுக்கு தேவையா என்னென்ன தேவை இருக்குதோ அந்த தேவையை சந்திக்கணும். எல்லா நேரமும் ஆண்டவர் பேதுரு சொன்னது மாதிரி போய் மீன் வலையை போடு, தூண்டில போடு, மீனை பிடி, வெள்ளிக்காயின் வரணும், அந்த மாதிரிலாம் அவர் என்ன செய்யலை, எல்லா நேரமும் செய்யலை. இப்போ என்ன நடக்குது? அவர் பொல்லாத ஆவிகளையும் வியாதிகளையும் நீக்கி குணமாக்கின சில ஸ்திரீகளும், நல்லா கவனிச்சுட்டே வாங்க. பொல்லாத ஆவிகள் விலகி விடுதலை பெற்ற சில ஸ்திரீகள். அப்போ they received something from Jesus. வியாதிகளை நீக்கி குணமாக்கின சில ஸ்திரீகள் இருந்தாங்க. அவங்களோட லைஃப்ல என்ன செஞ்சிருக்கிறாரு? வியாதிகளை நீக்கி குணமாக்கி இருந்தார் அவர்.
they received a healing from him. ஒரு கூட்ட ஸ்திரீகள் they had received deliverance from him. ஒரு கூட்ட ஸ்திரீகள் they had received healing from him. இப்போ டெலிவரன்ஸும் ஹீலிங்கையும் இயேசுட்ட இருந்து ரிசீவ் பண்ண இந்த கூட்டத்துக்குள்ள அவங்களுக்குள்ள ஒரு நன்றி உணர்வு வருகிறது. ஹல்லேலூயா. அவங்களுக்குள்ள ஒரு நன்றி உணர்வு. அது மாத்திர சில ஸ்திரீகளும் 7 பிசாசுகள் நீங்கின மகதலேனால் எண்ணப்பட்ட மரியாளும் ஏரோதின் காரியக்காரனான கூசாவின் மனைவியாகிய யோவனாலும் சூசனாலும் தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்த மற்ற அநேகம் ஸ்திரீகளும் அவருடனே இருந்தார்கள். அல்லேலூயா. தங்கள் ஆஸ்திகளால் ஊழியம் செய்தார்கள். எனக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் நமக்கு கொடுத்த ஆஸ்திகள்னாலே அவருக்கு அதாவது ஆண்டவருடைய வார்த்தை, இந்த வார்த்தையின்படி நாம் எடுத்துக்கொண்டால் நாம் நம்முடைய ஆஸ்திகளிலே இருந்து அவருக்கு கொடுக்கும் பொழுது நாம் அவருக்கு ஊழியம் செய்ததாக ஆண்டவர் அதை பார்க்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய ஆஸ்திகளிலே இருந்து எடுத்து கொடுக்கும் பொழுது அவருக்கே ஊழியம் செய்ததாக ஆண்டவர் அதை பார்க்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்த சில ஸ்திரீகளும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு அருமையானவர்களே, தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்தவர்கள். giving for the work of Jesus is considered a ministry in itself. இயேசுவின் ஊழியமே, இதில் நான் சொல்ல வர்ற விஷயம் என்னன்னா, இயேசுவின் ஊழியமே முன்னேறி செல்வதற்கு சில பெண்மணிகளின் உதாரத்துவ குணம் அவசியமாக இருந்தது. அப்போ அவருக்கே அப்படி இருந்தது என்று சொன்னால் இந்த நாட்களிலே அவருடைய ஊழியம் தொடர்ந்து செல்வதற்கு நம்முடைய உதாரத்துவ குணம் அவசியமாக இருக்கிறது. எத்தனை பேருக்கு புரிஞ்சிருக்குது? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஜனங்கள் ஏழைகளோ பணக்காரர்களோ என்பது முக்கியம் அல்ல. உதாரத்துவமான மனப்பான்மையோடு தியாகத்தோடு கொடுக்கிற காரியம்தான் மிஷன் பணிகள் முன்னேறி செல்கிறதற்கு பிரதானமானதாக காணப்படுகிறது. இந்த மக்கதோனியா திருச்சபை அழுத்தமாக சொல்லுகிற மற்றொரு காரியம் என்ன தெரியுமா? கொடுப்பதற்கு வறுமை ஒரு தடையாக இருக்க முடியாது. அவர்கள் மிகுந்த வறுமையிலே, தரித்திரத்திலே அவர்கள் உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். இந்த மக்கதோனியா திருச்சபை, மீண்டும் சொல்லுகிறேன், அழுத்தமாக இந்த திருச்சபை சொல்லுகிற மற்றொரு காரியம், கொடுக்கிறதற்கு வறுமை ஒரு தடையாக இருக்க முடியாது. ஹல்லேலூயா. ஒண்ணுமே இல்லாத ஒரு சின்ன பையனுக்கு விசுவாசத்தில் எழுத முடியுமானால் நம்மிடத்தில் இருக்கிற ஏதோ ஒன்றை கொடுக்கிறதற்கு ஏன் நம்மால் முடியாது? ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ப்ராஃபட் பெர்னார்ட் என்று அன்கோமா என்று சொல்லுகிற ஒரு காலத்தில் அவர் செய்தியில் கேட்டிருக்கிறேன், கிவ் டேஞ்சரஸ்லி அப்படிம்பார். கிவ் டேஞ்சரஸ்லி, கொடுத்து பாருங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த வருஷம் மிஷன் கன்வென்ஷன் ஒரு பெரிய ஒரு வித்தியாசமான கன்வென்ஷனாக இருக்கட்டும். ஆமென். எஸ்பெஷலி கொடுக்கிற காரியத்தில் உங்கள் பிளட்ஜில் எவ்வளோ, நீங்கள் ஒரு 2 சைவர் நினச்சிருந்தீங்கன்னா கூட ஒரு சைவர் போட்டுருங்க. ஆனால் ஃபஸ்ட்டில் ஒரு டிஜிட் நம்பர் போடுங்க. மொத்தமாக சைவர் போட்டுறாது. 3 சைவர் போட நினச்சிங்கன்னா துணிஞ்சு விசுவாசத்தில் 4 சைவர் போடுங்க. ஸ்தோத்திரம். உங்களுடைய விசுவாசத்தை ஆண்டவர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஊழியத்திற்கு கொடுக்கிறதற்கு வறுமை ஒரு சாக்கு போக்காக இருக்கக்கூடாது என்பதற்கு இன்னொரு உதாரணத்தை ஆண்டவர் வேதத்தில் வச்சிருக்கிறார். வாசிக்கலாம். மார்க்கு சுவிசேஷம் 12வது அதிகாரம் 41 முதல் 44 வரையிலான வசனங்கள். இந்த காலை வேளையில் உதாரத்துவத்தை குறித்து உங்களோடு கூட, உதாரத்துவத்தையும் அதோடு இணைக்கப்பட்டிருக்கிற தியாகத்தையும் குறித்து உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் பிரியமானவர்களே. மார்க்கு 12வது அதிகாரம் 41 முதல் 44 வரையிலே உள்ள வசனங்களை வாசிக்கலாமா? நான் வாசிக்கிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். மார்க் சாப்டர் 1. இயேசு காணிக்கை பெட்டிக்கு எதிராக உட்கார்ந்து ஜனங்கள் காணிக்கை பெட்டியில் பணம் போடுகிறதை பார்த்து கொண்டிருந்தால் ஐஸ்வர்யவான்கள் அநேகர் அதிகமாய் போட்டார்கள். ஐஸ்வர்யவான்கள்லாம் பணக்காரங்க, நிறைய பேர் எவ்வளோ போட்டாங்களாம்? அதிகமாய் போட்டார்கள். ஏழையான ஒரு விதவை, she was a poor widow, ஏழையான ஒரு விதவை, அவளும் வந்து ஒரு துட்டுக்கு சரியான 2 காசை போட்டார். அந்த காலங்களில் நம்ம இந்த பிரிண்டிங் ப்ரெஸ்ஸு கிடையாது, கரன்சி நோட்ஸ் எல்லாம் கிடையாது. அந்த காலங்களில் காயின்ஸ் தான் உண்டு, தெரியும் தானே? காயின்ஸ் தான் உண்டு. அப்போ அந்த கோயிலில் அந்த உண்டியல்கள் வச்சு பிராஸில் செஞ்சு வச்சுருப்பாங்க, அது பாதுகாப்பாக இருக்கணுன்றதுக்காக.
அப்போ உண்டியல், அந்த பிராஸ் உண்டியலில் காயின்ஸை போடும்போது என்ன ஆகும்? கல 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 கலன்னு சவுண்டு வரும். இப்போ ஆட்கள் மூட்டையில் பெரிய பணக்காரங்களாம் எப்படி தூக்கிட்டு வருவாங்க? அவங்கவுங்களுக்கு ஏற்றுப்போம். 5000 காயின் ஒருத்தன் தூக்கிட்டு வரான்னு வைங்களேன். 1 ரூபா காயினா 5000 காயின். இன்னொருத்தன் தூக்கிட்டு வரான் 1 ரூபா காயினா 10,000 காயின். ஜஸ்ட் உதாரணத்துக்கு சொல்கிறேன். 10,000 காயின் தூக்கிட்டு வராங்க, 1 ரூபா காயின் தூக்கிட்டு வராங்கன்னா பண்டில் பெருசாக இருக்கும். சரியா? பிகர் த பண்டில் த லெங்க்தியர் த நாய்ஸ். பெரிய பண்டில் கொண்டு வந்தால் அப்படி புள்ள போடும்போது கட 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 கடலாம் உழுதுகிட்டே இருக்கும், சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கும். யாருக்கு நிறைய சவுண்டோடு போடுறாங்களோ அவங்க நிறைய கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு தான் அர்த்தம். யதார்த்தமாக அதுதான் அர்த்தம், எல்லாருக்கும் அது தெரியும். அதனால வந்து போடுறவங்களாம் அது நல்ல உயரமாக தூக்கி போடுவாங்களாம், சவுண்டு நல்ல பலமாக கேட்கட்டும், தூரம் தள்ளி வரை கேட்கட்டும்னு. இங்கே இவர்கள் நடுவில் ஒரு ஏழை விதவி வருகிறாள். வந்து 2 துட்டுக்கு, ஒரு துட்டுக்கு சமமான 2 காப்பர் காயின்ஸ் போட்ட சவுண்டு கூட வந்திருக்காது, உள்ளே போடுறான். உலகத்தின் பார்வையில் அவள் தான் ரொம்ப குறைய கொடுத்துட்டான். அவள் ரொம்ப இந்த 2 காயின் என்ன மூளைக்கு? இதை வச்சு நம்ம நினைப்போம் மனசில், இந்த 2 காயின் எந்த மூளைக்கு? இதை வச்சு என்ன செய்ய முடியும்? இதில் என்ன பெரிய விஷயம் இருக்குது? இதை சொல்கிற அளவுக்கு இதில் ஒரு பெரிய காரியம் என்ன இருக்குது? இட் இஸ் டோட்டலி இன்சிக்னிஃபிகண்ட். இதுதான் உலகம் பார்க்குற பார்வையாக இருக்கும். எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கிறார். அப்படியே பணக்காரன்லாம் வந்து போட்டுகிட்டே இருக்கிறான், பணக்காரங்களாம் வந்து போடுறாங்க. திடீர்னு இந்த ஏழை விதவை வர்றா, அமைதியாக வந்து ஒரு சலனமும் இல்லாமல் 2 காசை போட்டுட்டு போகிறா. இவர் பார்த்த உடனே சீஷரில் உடனே கூப்பிட்டு இவங்க எல்லாத்தையும் விட இவள் அதிகமாக போட்டாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். God's weighing scale is totally different from man's weighing scale. மற்றவர்கள் நினைத்தார்கள் தாங்கள் தான் அதிகம் கொடுத்ததாக நினைத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இயேசு சொன்னார், மற்றெல்லாரையும் விட இவள் அதிகம் கொடுத்தாள். தன்னுடைய ஜீவனத்துக்கு உண்டானதை எல்லாம் அவள் போட்டுவிட்டாள். அல்லேலூயா. அவள் லைவ்லிஹுட்டுக்கு என்னெல்லாம் இருந்தோ அதெல்லாம் போட்டுட்டா. நான் விசுவாசிக்கிறேன், அவள் வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே அவளோட தேவை என்னன்றதை ஆண்டவர் சந்திச்சிருப்பார் கண்டிப்பாக. அல்லேலூயா. ஏன்னா என்னுடைய ஆண்டவர் ஒருவரையும் வெறுமனே அனுப்புகிற ஆண்டவர் அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இவள் பாருங்களேன், இது எதை காண்பிக்கிறது? கடவுள் மேல் அவருக்கு இருந்ததான அளவு கடந்த பக்தி, கடவுள் மேல் அவளுக்கு இருந்ததான அன்பு, கடவுள் மேல் அவளுக்கு இருந்ததான நன்றி உணர்வு. அது மாத்திரமல்ல, ஆண்டவர் மேலே அந்த ஏழை விதவைக்கு இருந்த அசைக்க முடியாத விசுவாசத்தையும் அது காண்பிக்கிறது. என்ன விசுவாசம் இருந்திருந்தா போட்டிருப்பா, அடுத்த வேளை உணவு இருக்கோ இல்லையோ அதை அவர் பார்த்துப்பாரு, அவருக்கு கொடுக்க வேண்டியதை நான் கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்துட்டா. ஹல்லேலூயா. இந்த விசுவாசத்தை கர்த்தர் நமக்குள்ளே தருவாராக. இந்த கால வேளையில் எனக்குரிய காரியங்களை அவர் பார்த்துக்கொள்வார். நான் அவருடைய காரியத்தை நான் பார்த்து கொள்ளும் பொழுது என்னுடைய காரியத்தை, என்னுடைய தேவையை அவர் பார்த்துக்கொள்வார், அவர் பார்த்துக்கொள்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென் சொல்றீங்க? எங்களுடைய சபைக்கு ஒரு தேவை வந்தபோது என்னோட பேரில் எனக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்துருந்தாங்க, ஒரு லேண்டு. என்னுடைய ஃபாதர்லாம் ஒரு கிஃப்ட் கொடுத்துருந்தார், சின்ன ஒரு லேண்டு. ஒரு தேவை, பெரிய தேவை ஒன்று வந்தது. அந்த லேண்டை நான் விற்று ஒரு 7 lakhs rupees அதிலேருந்து எடுத்து நான் மினிஸ்ட்ரியில் போட்டுட்டேன். அவ்வளோதான், ஆண்டவருக்குன்னு கொடுத்தாச்சு. அது என்னுடைய மூத்த மகள் ரோஷினி, நிறைய பேருக்கு தெரியும், இங்கே 1 வயசு வரைக்கும் இருந்த மகள். அவளுக்கு காலேஜ் அட்மிஷன் டைம் வந்தது. காலேஜ் அட்மிஷன் டைம் வரும்போது மேனேஜ்மெண்ட் கோட்டாஸ்லாம் பார்க்கும் பொழுது லட்சங்களில் பணங்கள் செலுத்த வேண்டிய எங்கள் கையில் பணம் கிடையாது. கவுன்சிலிங்கில் ஆண்டவர் அவளுக்கு மெரிட்டில் ஒரு நல்ல சீட் பிடெக்கில் கிடைக்கும்படி செய்தார். இதில் என்ன விசேஷம்னு கேட்டிங்கன்னா, என்ன கோர்ஸ் அவளுக்கு மெரிட்டில் 5 பைசா செலவு இல்லாமல் கிடைச்சிதோ அதே கல்லூரியில் மேனேஜ்மெண்ட் சீட் எவ்வளோ விசாரித்து பார்த்தோம், 7.5 லட்சம்னு சொன்னாங்க. நான் இந்த பக்கம் ஆண்டவருக்குன்னு கொடுத்தேன், என்னோட காரியத்தை, என்னோட தேவையை பொருட்படுத்தாமல்
ஆண்டவர் பார்த்துக்குவார்னு கொடுத்தேன். அதோடு ஆண்டவர் நிறுத்தலை. ஃபஸ்ட் இயர் ஃபீஸ் பே பண்ணும் பொழுது ஒரு ஃபேமிலி என்கிட்ட ஃபோன் பண்ணாங்க, பாஸ்டர் உங்களை வந்து பார்க்க வரணும், ஜஸ்ட் பார்க்க வரணும்னு சொன்னாங்க. எஸ் வாங்கன்னு சொல்லியிருந்தேன். வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டுக்கு வந்தவங்க அவங்க மக முன்னால் ஏற்கனவே அந்த கல்லூரியில் படிச்சிருந்தா. அவங்க கல்லூரியில் ஃபீஸை விசாரிச்சுட்டு என்டையர் ஃபுல் இயர்க்கான ஃபீஸ் 87,500 rupees ஒரே செக்கில் எழுதி கையில் கொடுத்துட்டு போயிட்டாங்க. We can never outgive God. அதுதான் அந்த விசுவாசம். இது கொடுத்தா அவர் இன்னொன்று கொடுப்பார்ன்ற எண்ணத்தில் அல்ல பிரியமானவர்களே. எனக்குரியது என்னன்னு அவருக்கு தெரியும், அவர் பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா. எனக்குரியது என்னன்னு தெரியும், அவர் பார்த்து கொள்வார் என்கிற மனப்பான்மையோடு கொடுக்கும் பொழுது, உதாரத்துவமாய் கொடுக்கும் பொழுது, ஆண்டவர் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறதிலே அவர் உண்மையுள்ள ஆண்டவராக இருக்கிறார். God's weighing scale is totally different. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஏழை விதவைக்குள்ள அந்த விசுவாசம் இருந்தது. இருக்கிற எல்லாத்தையும் போட்டாலும் பரவாயில்லை, நான் அவருக்கென்று கொடுக்கிறேன், என்னுடைய காரியங்களை அவர் பார்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா. எத்தனை பேர், how many of you are ready to give dangerously today? 4 ஆமென் வருது. இவ்வளோ உயிரை கொடுத்து பேசி ஆண்டவரே பிளட்ஜ் கார்டை பார்த்தா தான் தெரியும். ஆண்டவர் ஸ்தோத்திரம். இன்னொரு டெஸ்டிமனி நான் கடைசியில் சொல்கிறேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. மனிதன் பார்ப்பது நான் எவ்வளவு கொடுக்கிறேன் என்று பார்க்கிறான், ஆனால் ஆண்டவர் பார்ப்பது தனக்கென்று அவர்கள் எவ்வளவு வைத்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நாம் தியாகத்தோடு உதாரத்துவமாக ஆண்டவருடைய ஊழியத்திற்கென்று கொடுப்பது ஒருபோதும் கர்த்தரின் பார்வைக்கு மறைவாக இருக்காது. எப்படி அத்தனை கூட்டத்தின் நடுவிலே அந்த ஏழை விதவை கொடுத்தது அவர் கண்களுக்கு மறைவாக இல்லையோ, கூட்டத்தின் நடுவிலே நீங்கள் ரகசியமாய் கொடுத்தால் கூட அது ஆண்டவருடைய பார்வையிலே மறைவாக இருக்காது. ஆண்டவர் அதை பார்க்கிறவராக இருக்கிறார். நாம் மிஷன் ஊழிய முன்னேற்றத்திற்கு உதாரத்துவமாக கொடுக்கும் பொழுது அது நிச்சயமான நல்ல விளைவுகளை கொண்டு வரும். It will bring sure results. இன்னைக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல எவ்வளவு ரிசல்ட் பார்த்தீங்க. ஹல்லேலூயா. ஆனந்த கண்ணீர் வந்தது இல்லை. ஒரு பக்கம் அவங்களுடைய பெயின் நினைக்கும் போது கண்ணீர் வந்தது. அதே நேரத்தில் ஆண்டவர் செய்த அற்புத கிரியைகள், அந்த ரிசல்ட்டை பார்க்கும்போது எவ்வளவு ஆனந்த கண்ணீரும் நன்றி கண்ணீரும் நமக்குள்ளே வருகிறது. ஹல்லேலூயா. இதுதாங்க உங்கள் உதாரத்துவத்தோட ரிசல்ட். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உதாரத்துவம் வேதத்திலே பரவலாக அது போற்றப்படுகிறதை பார்க்க முடியும். இன்னொரு உதாரணத்தை சுட்டி காண்பிக்கிறேன். மார்க்கு சுவிசேஷம், நேரம் கருதி வேகமாக சொல்லிட்டு போறேன். மார்க்கு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் முதல் 9 வசனங்கள், மத்தேயு சுவிசேஷம் 26வது அதிகாரம் 6 முதல் 13 வரையிலான வசனங்கள், யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் முதல் 8 வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது ஒரு பெண்மணி அங்கே வருகிறார். விலை உயர்ந்த நளதம் என்னும் தைலத்தை, அந்த தைலக்கல் பரணியை கொண்டு வந்து அதை உடைத்து இயேசுவின் சிரசின் மேலே ஊற்றுகிறாள். விலை உயர்ந்த தைலம், அது விலை உயர்ந்த தைலம். அவளுக்கு அவ்வளோ பொருள் எல்லாம் கிடையாது. யோவானிலே அதை ஊற்றினவள் மரியாள் என்று சொல்லி பார்க்கிறோம். சரிதானா? லூக்கால சொல்லப்பட்ட பெண்மணி வேற பெண்மணி. இந்த பெண் மத்தேயு, மார்க்கு, யோவானில் உள்ள பெண்மணியை குறித்து நான் பேசுகிறேன். ஒரு வருடம் ஒவ்வொரு நாளும் சம்பாதிச்சு அந்த காசை செலவழிக்காம சேமித்து வைத்தால்தான், அதை ஒரு வருடம் சேமித்திருந்தால் தான் இந்த தைலத்தை அந்த நாட்களிலே வாங்க முடியும். அப்படிப்பட்ட நிலைமையிலே ஏதோ ஒரு தியாகத்தை செய்து அவள் சேமித்து வைத்து அந்த தைலத்தை வாங்கி யாருக்காக வாங்கினாள்? சத்தமா சொல்லுங்களேன். தனக்காக வாங்கினாளா, இயேசுவுக்காக வாங்கினாளா? இயேசுவின் மேலே ஊற்றும்படிக்கு இயேசுவுக்காக அந்த தைலத்தை வாங்குறா. ஹல்லேலூயா. ஏன்னா ஒரு சொட்டு கூட தனக்குன்னு வைக்கல, அவ எல்லாத்தையும் அவர் மேலே ஊத்திட்டான். ஸ்தோத்திரம். அவர் மேலே இருந்ததான அன்பு, அவர் மேலே இருந்ததான நன்றி உணர்வு அவளுக்குள்ளே இருந்தபடினாலே அதை அவள் செய்தாள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எனக்கு அருமையானவர்களே, இந்த பெண்மணி இயேசுவின் சிரசின் மேல் ஊற்றுகிறாள். அது இயேசுவை ஆராதிக்கிற செய்கைக்கு இணையாக அது கூறப்பட்டிருக்கிறது. என்னிடத்தில் இவள் நற்கிரியை செய்திருக்கிறாள் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அது நற்கிரியையாக சொல்லப்பட்டது. அவளுடைய தியாகத்தை இயேசு பாராட்டினார். எனக்கு அருமையானவர்களே, இயேசுவுக்காக, இயேசுவின் ஊழியத்திற்காக, அவருடைய அந்த மிஷன் பணிக்காக நாம் தியாகமாய் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர் நற்கிரியையாக பார்க்கிறார், அவருக்கென்று செய்ததாக பார்க்கிறார். பாஸ்டர் முதல்ல அந்த வசனத்தை அடிக்கோடிட்டு காட்டினாங்க இல்லையா? நான் வியாதியாக இருந்தேன், நீங்கள்
விசாரிக்க வந்தீர்கள். வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். ஆண்டவர் அந்த நல்ல குரூப்பை பார்த்து சொல்றாரு இல்லையா, அது போலத்தான் அருமையானவர்களே, அவருக்காக ஏதோ ஒன்றை அவரை மனதிலே வைத்து செய்யும் பொழுது ஆண்டவர் அதை ஒரு நற்கிரியாக பார்க்கிறார். அவளது தியாகத்தை ஆண்டவர் பாராட்டினார். அந்த பெண்மணியின் உதாரத்துவத்தை, அந்த ஜெனராசிட்டியை இந்த இடத்துல நாம் பார்க்க முடியும். எனக்கு பிரியமானவர்களே, இயேசுவுக்காக நாம் என்னென்ன தியாகங்கள் செய்கிறோமோ அதை பரலோகம் பார்க்கும், அதை பரலோகம் பாராட்டும். இந்த பெண்மணி அன்பினாலே அதை செய்தாள், நன்றி உணர்வினாலே அதை செய்தால். ஆகவே இதை நாம் அறிந்திருக்க வேண்டும். generosity comes out of love for Jesus, and generosity comes out of gratitude towards God. இன்னைக்கு எத்தனை பேருக்கு ஆண்டவர் மேல உண்மையிலேயே அன்பு இருக்கு? இருதயத்தை சுட்டு ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? ஆண்டவர் மேல உண்மையா அன்பு இருந்தா அந்த அன்பு நாம கொடுக்கிறதுல தெரியும். எத்தனை பேருக்கு ஆண்டவர் நன்மை, ஆண்டவர்கிட்ட இருந்து நான் ஒரு நன்மையும் வாழ்க்கையில பெறலன்னு சொல்றவங்க யாராவது இருக்கிறீங்களா? சொல்லவே முடியாது. இல்லைன்னா இந்த இடத்துல இருந்திருக்க மாட்டோம்ல. அவர் கொடுத்த வெளியேறப்பட்ட ரட்சிப்பு, அதுக்கு ஈடா எதை கொடுக்க முடியும்? ஒன்னையும் கொடுக்க முடியாது. அப்போ எத்தனை பேருக்கு ஆண்டவர் மேல நன்றி உணர்வு இருக்குது? அந்த நன்றி, ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. அந்த நன்றி உணர்வு எங்க தெரியும்னா நம்ம கொடுக்கிற விதத்திலே அது தெரியும். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. generosity comes out of gratitude towards God. It comes out of love for Jesus and his mission. டோனாவூர் பகுதியிலே நூற்றுக்கணக்கான தேவதாசி பிள்ளைகளை, தேவதாசிகள்லாம் உங்களுக்கு தெரியும், டெம்பிள் ப்ராஸ்டிடியூஷனுக்காக ஃபேமிலியில இருந்தே பிள்ளைகளை தள்ளி விட்டுருவாங்க சின்ன வயசுலேயே. அப்படிப்பட்ட பிள்ளைகளை மீட்டெடுத்து தன்னுடைய காப்பகத்திலே வைத்து பராமரித்து அவர்களை ஆளாக்கி உருவாக்கினதான மாற்று கலாச்சார மிஷினரி ஏமி கார்மைக்கேல். ஏமி கார்மைக்கேல் அவர்கள் சொன்னதான ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு சொற்றொடர் என்ன தெரியுமா? ஃபேமஸ் கோட் என்ன தெரியுமா? நான் சொல்லுகிறேன். You can give without loving, but you can never love without giving. You can give without love. அன்பு இல்லாமல் கொடுக்கலாம் யாருக்குனாலும், அன்பே இல்லாமல் கொடுக்கலாம். ஆனால் கொடுக்காம அன்பு கூற முடியவே முடியாது. அன்பில்லாமல் கொடுக்க முடியும், ஆனால் கொடுக்காமல் அன்பு கூறவே முடியாது. ஆண்டவருடைய ஊழியத்திலே இன்னொரு காரியத்தை நாம் அறிய வேண்டும். ஆண்டவருடைய ஊழியத்திலே கொடுப்பது விதைப்பதற்கு சமம். விதைப்பது, இட்ஸ் an investment into the kingdom. It is an investment in the missions. மக்கதோனியா திருச்சபையினர் விதைக்கும் நியமத்தை நன்கு அறிந்திருந்தார்கள். ஒரு விவசாயிக்கு தெரியும் ஒரு விதைக்குள்ளே என்ன இருக்கிறது என்று சொல்லி. விதையிலே வல்லமை இருக்கிறது. A seed has power. அந்த விதைக்குள்ளே ஒரு எதிர்காலம் இருக்கிறது. seed has a future. அந்த விதைக்குள்ளே பெருகும் தன்மை இருக்கிறது. A seed has multiplication. இப்போ நான் ஒரு ஆப்பிளை கொண்டு வந்து உங்கள்கிட்ட காட்டினேன்னா நீங்கள் எல்லாம் என்ன பார்ப்பீங்க? ஆப்பிள் தான் பார்ப்போம். நம்ம எல்லாம் ஆப்பிள் தான் பார்ப்போம். ஆனால் ஆப்பிளை பயிரிடுகிறதா, பிளான்ட் பண்ணுறதான, பிளான்டேஷன் வச்சிருக்கிறதான ஒரு ஓனர் பார்த்தாருன்னா எப்படி பார்ப்பாரு? அதை ஒரு ஆப்பிள் தோட்டமாக பார்ப்பார். ஒரு ஆப்பிளாக பார்க்க மாட்டார். ஏன்னா அவருக்கு தெரியும் அதுக்கு உள்ள விதைகள் இருக்கிறது. இப்போ அந்த சீடு வச்சதான அந்த சீடை குறித்ததான ஒரு சின்ன ஒரு உதாரணத்தை உங்களுக்கு விளக்கம்படி விரும்புகிறேன். could you please have the PowerPoint? வந்துருச்சா? ஓகே, நான் கவனிங்க பிரியமானவர்களே. ஒரு விவசாயிக்கு தான் தெரியும் அந்த விதைக்குள்ளே வல்லமை இருக்கிறது, எதிர்காலம் இருக்கிறது, அதிலே பெருக்கம் இருக்கிறது. அந்த விதை உண்பதற்கு அல்ல, விதைப்பதற்கு. கையில் ஆண்டவர் கொடுத்த எல்லாம் நமக்கு நமக்கு நமக்குன்னு என்ன செய்யக்கூடாது? ஒரு நாள் வைக்கக்கூடாது. விதைக்க வேண்டியதை விதைத்தாக வேண்டும். அப்பொழுது தான் நமக்கும் இருக்கும், மற்றவர்களுக்கு இருக்குங்க. பார்த்தா 2 நபர்கள், 2 பேர் கையிலையும் 5 விதை இருக்குது. நபர் 1 என்ன பண்ணுறாரு? 2 மாத்திரம் சாப்பிட்றாரு. எத்தனை விதைக்கிறாரு? 3 விதைக்கிறாரு. அந்த விதைக்கப்பட்ட விதைகளில் ஒன்று எக்ஸ்ட்ராவாக கொடுக்குது. அந்த 3 விதை விதைக்கப்பட்டு இப்போ அது 6 விதையாக மாறிடுச்சு. இப்போ ஒரு கையில் எத்தனை விதை வந்துருச்சு சொல்லுங்க? 6 விதை வந்துருச்சு. இப்போ இந்த 6 விதையில் அவர் திரும்ப அதை 2 தான் சாப்பிட்றாரு. 6 வந்துட்டு அதனால இன்னும் 5 சாப்பிடுவேன்னு சாப்பிடல. அவர் அளவுக்கு எவ்வளோ தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கிறாரு. 2 சாப்பிட்றாரு, மிச்சம் 4 விதைக்கிறாரு. அது எவ்வளோ கொடுக்குது? 8 வருது. இப்போ இவருக்கு உண்பதற்கும் அதிகமாக இருக்கிறது, விதைப்பதற்கும் அதிகமாக இருக்கிறது. 2வது நபர் என்ன செய்கிறார் பாருங்க, 3 விதையை சாப்பிட்றாரு, 2 மட்டும் விதைக்கிறாரு. இப்போ 4 தான் கிடைக்குது. இந்த ஐயா 4 விதையில
திருப்பியும் எனக்கு போக தான் மிச்சம் ஏன்னு சொல்லி 3ஐயும் சாப்பிட்டுட்டு மிச்சம் 1 விதைக்கிறாரு. 2 தான் இருக்குது. இப்போ சாப்பிட்றதுக்கு இதுக்கு அடுத்து விதை கிடைக்காது, விதைக்கிறதுக்கும் விதை இருக்காது. திஸ் பிரின்சிபிள் த மேசிடோனியன் சர்ச் நியூ. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. The seed is not to eat but to sow. ஆண்டவருடைய மிஷன் ஊழியத்திலே விதைக்கிறதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. விதைச்சாதான் என்ன கிடைக்கும்? அறுவடை கிடைக்கும். ஹல்லேலூயா. பாஸ்டர் மைக்கேல் திசநாயகி அவர்கள் சவுத் ஏசியாவுக்கு மிஷன்ஸ் டைரக்டராக இருக்கிறாங்க. அவர் ஃபார்மர் அசம்பிளிஸ் ஆஃப் காட் சூப்பரிண்டென்ட் ஃபார் ஸ்ரீலங்கா. அவருடைய திருச்சபை ஒன்று இருந்தது. இப்போ அவங்க அந்த திருச்சபையை வேற ஒருத்தங்கிட்ட கொடுத்துட்டாங்க. சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஜெய்ப்பூரில் வச்சு சவுத் ஏஷியா மிஷன் கன்சல்டேஷன் என்று ஒரு பெரிய கூட்டம் நடந்தது. நாங்கள் இப்போ இந்தியாவிலேருந்து பல ஊழியர்கள், மிஷன் தரிசனம் உள்ள ஊழியர்கள் எல்லாம் அங்கே வரவழைக்கப்பட்டிருந்தார்கள். தென்னாசிய நாடுகளிலிருந்து வந்திருந்தார்கள். ஏறக்குறைய 500 பேருக்கும் அதிகமானவர்கள் இருந்தார்கள் என்று நான் நினைக்கிறேன். நானும் அந்த கூட்டத்தில் இருந்தேன், பாஸ்டர்லாம் இருந்தாங்க. அந்த கூட்டம் முடிவிலே அவர்கள் வரவு செலவுகளை கணக்கிட்டு பார்க்கும் பொழுது 7 லட்சம் ரூபா ஷார்ட்ஃபால் இருந்தது. ஸோ இவர் பீயிங் அட் த ஹெல்ம், அவர் ஊரில் போய் அந்த வரவு செலவு கணக்கில் பார்க்கும்போது 7 லட்ச ரூபா ஷார்ட்ஃபால். இவர் தன்னுடைய சபையில் பார்க்குறாரு. அவங்க சர்ச் பில்டிங் ரிலேட்டடாக ஏதோ ஒரு இப்போ ஏற்கனவே உள்ள சேகரித்து வைத்ததான ரிசர்வ் ஃபண்டு ஒன்று இருந்தது. அது ஒரு அவங்க ஓன் பர்பஸ்க்காக, பில்டிங் பர்பஸ்க்காக 7 லட்ச ரூபா. இப்போ அவர் பார்க்குறாரு, என்னோட சொந்த தேவையா மிஷனா? என்னோட சொந்த தேவையா மிஷனா? எங்கள் சபையோட சொந்த தேவையா மிஷனா? அப்போது அவருக்கு மிஷன் தான் ப்ரையாரிட்டி மனசில் வந்தது. லெட் மீ ஷோ இன் திஸ். 7 லட்சத்தை அப்படியே எடுத்து காலி பண்ணி, நம்ம பாஷையில் வலிச்சு எடுத்துட்டோன்னு சொல்லுவாங்கல்ல, எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. எடுத்து அந்த மிஷன் இதை கிளியர் பண்ணுறதுக்காக கொடுத்தாச்சு. ஒரு 2-3 வாரம் கழிச்சுது. சண்டே சர்வீஸ் முடிஞ்சு மண்டே மார்னிங் அவருடைய செக்ரட்டரி ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணுறாங்க. பாஸ்டர், தெர் இஸ் அன் அன்யூஷுவல் திங் ஹேப்பன்ட். என்ன அப்படின்னு கேட்டால், ஆஃபரிங் பேக்கில் ஒரு என்வலப் பேர் இல்லாமல் அனானிமஸாக இருக்குது, பேரே எழுதலை, ஆனால் உள்ள கேஷ் 10 lakhs rupees இருக்குது. இவருக்கு ஒரே ஆச்சரியம். வாங்கி வச்சாச்சு. இவங்க கொடுத்தது எவ்வளவு? 7 lakhs. இப்போ எவ்வளோ வந்துச்சு? 10 lakhs. மனப்பான்மை, ப்ரையாரிட்டியை பாருங்கள். மிஷன்ஸ்க்குன்னு ப்ரையாரிட்டி கொடுத்ததுனால அடுத்த வாரம் அதே மாதிரி திங்கக்கிழமை ஃபோன் கால் வருது. அவங்க செக்ரட்டரி கூப்பிட்றாங்க, பாஸ்டர் திஸ் வீக் ஆல்சோ த சேம் திங் ஹேப்பன்ட். என்னம்மா அப்படின்னா, ஆஃபரிங் கவரில் அனானிமஸ் பேர் எழுதலை, ஆனால் 10 lakhs rupees லிக்விட் கேஷ். இவர் யோசிச்சு பார்க்குறாரு, நம்ம சர்ச்சில் பெரிய பணக்காரங்கன்னு சொன்னால் ஒரு 5-6 பேர் இருக்கிறாங்க, ஆனால் இவங்க யாரும் இவ்வளோ தூரம் போட்டதில்லை இது வரைக்கும். சோத்திரம். 3வது வாரம் அதே மாதிரி, 4வது வாரம் அதே மாதிரி, சேம். அவர் சொல்றாரு, யூ கேன் நெவர் அவுட் கிவ் காட். எவ்வளவு கொடுத்தாலும் ஆண்டவரை மிஞ்சி நம்மால் கொடுக்க முடியாது. அவர் அவ்வளவு கொடுக்கிறவர். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். யூ கேன் நெவர் அவுட் கிவ் காட். கொடுப்பதிலே நம்முடைய ஆண்டவரை யாருமே மிஞ்ச முடியாது. இதை புரிந்து கொண்டால் போதும். மிஷன் ஊழியத்திற்காக, இந்த மிஷனுக்காக நாம் உற்சாகமாக கொடுப்போம், உதாரத்துவமாக கொடுக்க ஆரம்பித்து விடுவோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நான் நிறைய காரியங்களை நம்ம பாஸ்டர்கிட்ட இருந்து கற்றுக்கொண்டதை எங்களுடைய திருச்சபையில் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறேன். இங்கேருந்து கடந்து டெல்லியிலேருந்து போனவுடனே மதுரைக்கு போய் பார்க்கும் பொழுது நான் முதல்ல கையை வச்சது அந்த சர்ச்சில் மிஷன். அங்கே மிஷன் ஊழியர்களுக்கு வருஷத்துக்கு ஒரு 36,000 ரூபா மிஷன்ஸுக்கு போயிட்டு இருந்தது. எங்கே போகுதுன்னு தெரியாது, அதை யாருக்கு போகுதுன்னு தெரியாது. ஜஸ்ட் மிஷன்ஸ்க்குன்னு சொல்லி போட்டு ஒரு ஹெட்டிங்கில் போயிட்டு இருந்தது. நான் ஜனங்களுக்கு மிஷன் ஊழியத்தை குறித்து, காட்ஸ் மிஷனை குறித்து பேச ஆரம்பித்தேன். பிளட்ஜ் கார்டு ஒன்று ரெடி பண்ணி ஜனங்கள் கையில் இது இன்றைக்கி கொடுத்தது போல் பிளட்ஜு கொடுத்து ஆட்களை உற்சாகப்படுத்தி கொடுக்க வைத்து, அவர்கள் தசம பாகம் போக, காணிக்கைகள் போக, மிஷனுக்காக அவர்கள் நியமித்து கொடுக்க ஆரம்பித்தார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக முதல்ல ஒரு மிஷினரியை தாங்கினோம், அப்புறம் 2 மிஷினரியை தாங்க ஆரம்பித்தோம், 3 மிஷினரிகள் ஆக்கணும், அப்புறம் 5 ஆக்கணும், அப்புறம் 7 ஆக்கணும். எங்களுக்குள்ள தரிசனம் என்னவென்றால், நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸில் குறைஞ்சது ஒரு மிஷினரியை
ஒரு ஸ்டேட்டில் தாங்கணும். அடுத்தது நார்த் இந்தியாவில் பில்டிங் சர்ச் இல்லாத இடங்களுக்கு ட்ரைபல் ஏரியா கிராம பகுதிகளில் சர்ச்சு கட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு பிரியமானவர்களே, மிகுந்த தாழ்மையோட கர்த்தருடைய நாம மகிமைக்காக சொல்லுகிறேன். ஸ்தோத்திரம். இப்போதைக்கு ஆஸ் ஆஃப் நவ் ஒரு 12 ஊழிய ஸ்தலங்களை தாங்கி கொண்டிருக்கிறோம் சபையின் மூலமாக. அது மாத்திரமல்ல, மணிப்பூரிலே, பிக்கானேரிலே, பர்கெடான்ற இடம், மண்டலா மத்திய பிரதேசத்திலே ஒரு ஆலயத்தை கட்டி கொடுக்கறதற்கு ஆண்டு உதவி செய்தார். பிக்கானேரிலும் மணிப்பூரிலும் இட் இஸ் ஜாயிண்ட். இது பிக்கானேரில் சின்ன தொகை தான் அனுப்பணும், ஒரு 2 lakhs தான் அனுப்பணும் அந்த கட்டிடம் முடிக்கிறதுக்காக. அப்புறம் NLAGயோட கொலாபரேஷன் பண்ணி மணிப்பூரில் ஒரு சபையை சமீபத்தில் கட்டி கொடுத்துருந்தோம், இடிக்கப்பட்ட சபை ஒன்றை கட்டி கொடுத்தோம் புதுசாக. அடுத்தது பர்கேடாவில் ஃபுல் சர்ச் பொறுப்பெடுத்து செய்திருந்தோம். கடந்த ஒரு 10 ஆண்டுகளிலே ஏறக்குறைய ஒரு 70லிருந்து, சின்ன காங்கிரிகேஷன் தான், ஏறக்குறைய 70லிருந்து 75 லட்சங்கள் வரைக்கும் மிஷன் ஊழியங்களிலே கொடுக்கிறதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். ஆனால் அதோடு ஸ்டோரி முடியலை. எங்களுக்கு ஒரு பில்டிங் ப்ராஜெக்ட் ஆரம்பித்தோம் 2020 பில்டிங் ப்ராஜெக்ட் ஆரம்பித்தோம். பாஸ்டர் ராஜாமணி ஐயா அவர்கள் வந்து தான் அதுக்கு பிளட்ஜு கார்டு நான் இது பண்ணி நீங்கள் ரைஸ் பண்ணி கொடுங்கன்னு கேட்டிருந்தேன். வந்து ரைஸ் பண்ணாங்க. எல்லா பிளட்ஜி கார்டையும் வாங்கிட்டு போய் வீட்டில் போய் ரொம்ப சந்தோஷமாக நம்ம பில்டிங் ப்ராஜெக்ட் ஆரம்பிக்க போகிறோம், நல்ல ஜனங்கள் எல்லாம் உற்சாகமாக கொடுத்துருக்க போகிறாங்க, எழுதியிருக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையும் எடுத்து வேகமாக நான் டோட்டல் பண்ணி பார்த்தேன். அங்கே நாங்கள் ஆரம்பிக்கும் போது பில்டிங் ப்ராஜெக்டோடைய பட்ஜெட் வந்து 3.5 கோடி. அது இப்போது 4 கோடியே கிராஸ் பண்ணிடுச்சு, ஏன்னா பிகாஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன். 3.5 கோடி. நான் இப்படிலாம் சொல்லி பார்த்தேன், ஒரு 100 குடும்பம் ஆளுக்கு 3 லட்சம் 3 வருஷத்தில் கொடுத்தா முடிச்சிடலாம். கேட்க ரொம்ப நல்லா தான் இருக்குது, ஈஸியாக தான் இருக்குது. ஆனால் நான் அங்கே போய் ஒவ்வொரு பிளட்ஜி கார்டாக எடுத்து டோட்டல் பண்ணி பார்த்தா, நீங்கள் நம்பலாலும் சரி நம்பாட்டாலும் சரி, உண்மையாக சொல்கிறேன், ஆண்டவருக்கு மேலே சொல்கிறேன், 30 லட்சம் தான் வந்துருந்தது எழுதுனதே. ஒன்லி 30 lakhs, 1/10 கூட வரல. என் மனசு ரொம்ப சோர்ந்துருச்சு. ஆண்டவரே என்ன செய்ய போகிறேன்னு தெரியல ஆண்டவரே. ஆனால் ஒன்று சொல்லுவேன், அவருக்காக உத்தம இருதயத்தோடு உண்மையாய் கொடுக்கிற சபையை கர்த்தர் ஒரு நாளும் மறக்க மாட்டார், ஒரு நாளும் கைவிட மாட்டார். நான் சொல்ல, நாங்கள் 10 வருஷத்தில் 75 லட்சம் தான் கொடுத்துருக்குறோம். ஆனால் ஆண்டவர் எங்களுக்கு எவ்வளோ எப்போ கொடுத்தாரு, எப்படி கொடுத்தாருன்னா, கடந்த 4 வருஷத்தில் நாங்கள் 2 கோடிக்கு மேலே பேமெண்ட்டை செட்டில் பண்ணிட்டோம். எங்கேருந்து வந்தது யார்? கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு ஆமென் சொல்லுவோமா? We can never ever outgive God. நீங்கள் சந்தோஷமாக கொடுங்க, உற்சாகமாக கொடுங்க. நீங்கள் எப்படி கொடுக்கீங்கன்னு பார்த்து கொடுங்க. when you know the purpose of your giving, you will find great joy and satisfaction and the Lord will be pleased. நீங்கள் எதுக்கு கொடுக்கீங்கன்னு தெரிஞ்சு கொடுக்கும் பொழுது, ஸ்தோத்திரம், அதை அறிந்து கொடுக்கும் பொழுது, என்ன நோக்கத்துக்காக கொடுக்குறீங்க, எத்தனையோ குழந்தைங்களோட கண்ணீர் துடைக்கப்படுதுங்கிறத மனசில் நினச்சி கொடுத்தீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷமும் இருக்கும், திருப்தியும் இருக்கும். பிரியமானவர்களே, ஆண்டவரும் அதில் பிரியப்படுவார். ஒரே ஒரு வசனத்தை நான் வாசித்து முடிக்கிறேன். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம், அங்கே அந்த நாம் ஏற்கனவே வாசித்தோம் நினைக்கிறேன், 6-7 ஆகிய வசனங்களை மீண்டும் ஒரு விஷயம் வாசிக்கலாமா? 2 கொரிந்தியர் 9:6-7. சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான், அவனவன் விசனமாயும் அல்ல. ஐயோ கொடுக்கணுமா கேட்குறாங்களே, இவங்களுக்கு சில பேர் நினைப்பாங்க, உங்கள் மைண்ட் வாய்ஸில் அப்படி இல்லை, யாருக்குமே அப்படி இல்லை. ஐயோ கேட்டுக்கிட்டே இருப்பாங்க ஐயா அப்படின்ற மாதிரி யாருமே இல்லை. ஸ்தோத்திரம். அப்படி இருக்கீங்களா? அதுவும் அல்லேலூயா, ஸ்தோத்திரம். விசனமாய் அல்ல, விசனமான ஐயோ கொடுக்கணுமா, ஐயோ கேட்டுட்டாங்க என்னத்தையாவது போடுவோம், அப்படி அல்ல. விசனமாய் அல்ல, கட்டாயமாய் அல்ல, கட்டாயம் அல்ல. யாராவது கையில் ஒரு துப்பாக்கி வச்சுட்டு ரைட் அப்படி சொல்கிறோமா? அப்படியெல்லாம் இல்லை, கட்டாயமாக அல்ல. அவன் தன் மனதில் நியமித்தபடி. நீங்கள் நியமித்து கொடுத்து பாருங்கள். உங்களோட திராணி என்னன்னு உங்களுக்கு தெரியும், நம்முடைய திராணி நமக்கு தெரியும். நம்முடைய திராணிக்கு மிஞ்சி விசுவாசத்தில் நீங்கள் அடி எடுத்து வைத்து பாருங்கள், தேவனுடைய கரம் உங்களுக்காக செயல்படுவதை நீங்கள் நிச்சயமாய் பார்க்க முடியும், நிச்சயமாய் பார்க்க முடியும், நிச்சயமாய் பார்க்க முடியும். தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். காரணம், உற்சாகமாய் கொடுக்கிற இடத்துல தேவன் பிரியமாக இருக்கிறார். ஆண்டவரை பிரியப்படுத்துறதுக்கு
இருக்கிற பல வழிகளில் ஒரு வழி என்ன தெரியுமா? உற்சாகமாய் அவருக்கு கொடுப்பது. அல்லேலூயா. உற்சாகமாய் அவருக்கு கொடுப்பதற்கு இன்னைக்கு ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியை பாஸ்டர் கொடுத்துருக்குறாங்க. ஆக்சுவலாக யூ ஷுட் பி தேங்க்ஃபுல் ஃபார் திஸ். பாஸ்டர் இப்படி ஒரு நல்ல ஒரு பிளட்ஜ் கார்டெலாம் எங்களுக்கு அடித்து எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்குறீங்க பாஸ்டர், அதுக்குன்னு சொல்லி இன்னைக்கு பாஸ்டருக்கு நிறைய பேர் தேங்க் பண்ண போகிறீங்க. அல்லேலூயா. It's a golden opportunity, great opportunity to invest in the mission of God. தேவனுடைய இதில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க. அப்படி ஒப்பு கொடுக்குறவங்க எல்லாரும் எழும்பின்னு இருக்கலாமா தேவ சமூகத்தில்? ஆண்டவரே, இது உம்முடைய வேலைப்பா, எங்களுக்கு ஒரு பங்கை நீங்கள் பெரிய மனசு பண்ணி கொடுத்துருக்குறீங்க, அதுக்காக ரொம்ப சந்தோஷம் ஆண்டவரே, ரொம்ப நன்றின்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆண்டவர் ஸ்தோத்திரம். நல்ல ஒரு அர்ப்பணிப்புக்குள்ளே வரலாமா? ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இத்தனை வருஷங்களா, 2000 வருஷமாக ஆண்டவருடைய ஊழியம் அநேகருடைய உதாரத்துவத்தினால தான் முன்னேறி வருகிறது. எல்லாரும் கண்களை மூடி ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். புனித வலது கரத்தை உயர்த்தி பாஸ்டர் வந்து இப்போ உங்களுக்கு ஜெபத்தில் நடத்துவாங்க. நீங்கள் வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்குறேன். உங்கள் மனசில் நியமிங்க, இன்றைக்கே உங்கள் மனசில் நியமிங்க. நாட் அக்கார்டிங் டு யுவர் எபிலிட்டி, உங்களுடைய திராணிக்கு தக்க அல்ல, அதை மிஞ்சி விசுவாசத்தில், நான் விசுவாசத்தில் இதை செய்கிற ஆண்டவரே, விசுவாசத்தில் இதை கொடுக்க போகிறேன், இதை பிளட்ஜ் பண்ண போகிறேன் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு மனதில் நியமிங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மோடு பேசியிருக்கிறாரு. ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை வைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். கர்த்தர் நம்மை மாற்ற போகிறார். கர்த்தர் நம்மை உபயோகப்படுத்த போகிறார். கர்த்தர் நம்முடைய கரங்களை பலப்படுத்த போகிறார். எல்லாரும் கரங்களை வைத்து காட்டுங்க. ஆண்டவரே, இந்த கரம் கொடுக்கிற கரமாய், உற்சாகத்தோடு கொடுக்கிற கரமாய், எங்களுடைய தேவைகள் அல்ல, எங்கள் பரலோக ராஜாவுடைய தேவைகள், அல்லேலூயா, ஜனங்களுடைய தேவைகள் எங்களுக்கு பிரதானமாக இருக்கட்டும். இது எங்களுக்கு ஸ்லாக்கியம் ஆண்டவரை, நாங்கள் ஸ்லாக்கியமாக நினைக்கணும். அவர்கள் வேண்டிக் கொண்டார்களா, தயவுசெய்து எங்களுடைய காணிக்கை நீங்கள் வாங்கிக்கங்க அப்படின்னு அவர்கள் வேண்டிக் கொண்டார்கள். உபத்திரத்தில், மிகுந்த தரித்திரத்தில் அவர்கள் வேண்டிக் கொண்டார்களா? ஓ ஹல்லேலூயா. தேவனுக்கு அதிகமாய், தேவனுக்கு மிஞ்சி யாராலையும் கொடுக்க முடியாது. ஆனால் கொடுத்த ஒருவருக்கும் ஆண்டவர் திருப்பி கொடுக்காமல் விட்டதே இல்லை. இந்த காலை வேளையில் அநேக கண்ணீர் துடைக்கப்படுகிற கரங்கள் உம்முடைய கரங்கள், அநேகரை உயர்த்துகிற ஒரு கரங்கள், அநேகரை விடுதலையாக்குகிற கரங்கள், அநேகருடைய வாழ்க்கையை முன்னேற்றுகிற கரங்கள், அநேகருடைய மிஷினரிகளை தாங்குகிற கரங்கள், அநேக ஊழியங்களை கட்டுகிற கரங்களாக கர்த்தர் அபிஷேகம் பண்ண விரும்புகிறாரு. கரங்களை உயர்த்தி காட்டு, உங்களுடைய கரத்தை உயர்த்தி காட்டு. ஆண்டவரே, இந்த கரம் உங்களுடைய ராஜ்யத்துக்கென்று ஒப்பு கொடுக்கிறேன். இந்த கரத்தை உங்களுடைய ராஜ்யத்துக்கென்று ஒப்பு கொடுக்கிறேன். எங்களுடைய வருமானத்தை உங்களுடைய ராஜ்யத்துக்கென்று ஒப்பு கொடுக்கிறோம். ஹல்லேலூயா. எங்களுக்கு தேவை உண்டு, எங்களுக்கு கடன் பிரச்சனை உண்டு, எங்களுக்கு போராட்டங்கள் உண்டு. ஆண்டவரே, எங்களுக்கு ஆண்டவர் அதிகமான வருமானம் இல்லை ஆண்டவரே, எங்களுடைய தேவைகள் அதிகமாக இருக்குது. இந்த காலை வேளையில் தேவைகள் மத்தியிலும் கர்த்தருடைய பலப்படுத்த விரும்புகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு கொடுத்தவங்க யாரும் கடனாளி ஆனதில்லை. கர்த்தருக்கு கொடுத்தவங்க யாரும் தன்னுடைய காரியங்களை இழந்து போனதில்லை. பல மடங்காய் ஆசீர்வதிக்கிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே, இந்த காலை வேளையில் ஒவ்வொரு கரத்தையும் ஆசீர்வதிக்க எங்களோடு பேசினீர். இந்த வார்த்தைகளை சத்துரு திருடாதபடிக்கு, இந்த வார்த்தைகள் எங்களிலே நிலைத்திருந்து பலன் கொடுக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. இத்தனை நாட்கள் நான் கொடுத்ததை காட்டிலும் இதற்கு மேல் இருக்கிற நாட்களை இன்னும் அதிகமாய் கொடுக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. மீண்டுமாய் மாலை நேரத்தில் வந்து ஆண்டவரே, ஊழிய தரிசனங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யுங்க. ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்க அர்ப்பணிக்கிறோம், ஊழியங்களுக்காக கொடுக்க அர்ப்பணிக்கிறோம். மீண்டுமா இந்த மாலை வேளை எங்களுக்கு வைத்திருக்கிற ஆலோசனைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரும் பேர்பெறாய் தனித்தனி ஆசீர்வதித்து அழைத்து வாங்க. துதிகன மகிமையாக்கு சந்த இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆத்மாவே கர்த்தரை, முழுவலுமே பரிசுத்த நாமத்தை, ஆத்மாவே கர்த்தரை, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. பிதாவாகிய தேவனுடனும் இயேசு கிறிஸ்து கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய அன்பின் இணைக்கமும் இன்று மீண்டும் சதாகாலம் இருப்பதாக. ஆமென்.